यस्याम्बवत्प्रजनान्तिहन्तुः पितृत्वमन्ये शौचाद्यपूर्णं सम्भेयवदानः तमनम्यलभ्यं लक्ष्मीकुसुमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदागति। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य त्वरितवक्त्राद्या पारिषद्या परश्रुतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते श्रीलक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमद्यामुनमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदात्मचरगोवेदीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते शिवचरगोप श्री वेदान्तदेशिकेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मी सुमधुपादुका सेवक शिवचरगोप श्री नारायणेन्द्र महादेशिकाय नमः। श्रीमते शिवचरगोप श्री गंगनाथेन्द्र महादेशिकाय नमः। श्रीमद्रंगशकारी विचरणस्तात्मरक्षावरं श्रीमद्रंगशकारी वीररघुराट लब्धागमान्तद्वयम् ईर्ष्यालम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंशजं वन्दे वत्सविभूषणं मुदवरं श्रीकृष्णमाद्यं सदा। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदां व्यामोहदशैकराणि नायकेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवते स्तनयां भूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपते बहुलाभिरामं श्रीमन्तदत्रीफलं प्रणमामि मुहूर्त्ना। भूतन्तरस्य महदात्रयखण्डनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् बन्धान् किरीटेणुपरकाले दीर्घमिषान् श्रीमत्परान्तु सत्त्वं प्रणतोऽस्मि नित्यम्। नीलाकुन्दस्तनगिरितटी सुतमुद्बोध्य कृष्णं पादाद्यं सुं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति। सोत्तिष्ठायां सृजनिगलितं यावलाकृत्य मुक्ते गोदादस्यैकमैकमिदं पूजयेवास्तु पूज्यः। अन्नमयं புதுவையாழ்த்தாழ்வரங்கற்கு வந்ததிருப்பாவை பல்கதியம் இன்னிசையான் பாடிக் கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வளையாய் நாடினி தேங்கடவர் என்னை தியங்கை மாற்றம் நாம் குலபா வண்ணமே நல்கு। श्रीमते रामानुजाय नमः। योऽन्तप्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणां नमो भगवते पुरुषाय तस्मै। श्रीमते रामानुजाय नमः। நீர்வாசனம் 14வது வாசனம். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய்நிலத்து ஆம்பல் வாய் கூப்பினான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். உங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் தங்கொடு சக்கரம் ஏந்தும் கடற்கையன் பங்கே கண்ணானை பாடேயோர் பாவாய். நீ வாசனம் பாடுறதுக்கு முன்னாடி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மனந்த கிரியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய். நாம பற்றி பாடுறது இருக்கட்டும், கிருஷ்ணன் தானே ஆண்டாளுக்கு நோக்கு. இந்த கோபியர்கள் ஆண்டாளுக்கு நோக்குன்றதை விட ஆண்டாள் யாரா மாறியிருக்காங்க, இடை பேச்சு முறை நான்றதான சொல்லி அந்த இடையர்களுடையதான பழக்க வழக்கங்கள் அவர்களுடையதான அந்த இது கொஞ்சம் இன்னும் என்ன பேச்சு எல்லாத்தையும் கொண்டிருக்காள் ஆண்டாள். அந்த இடைப்பெண்களுக்கெல்லாம் யார் இஷ்ட தெய்வம்? கிருஷ்ணன் தான், கண்ணன் தான் சொல்லுது. அதனால எங்க திடீர்னு இங்க திருப்பாவையில் கண்ணன் வந்தார் அப்படின்றதான் கேட்டு, அப்போ சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்ற மரத்துக்கு இனியான்
யார் அப்படின்னா கிருஷ்ணன் தான் அப்படின்றதான். அதை எப்படி சொல்ல முடியும்? தென்னிலங்கை கோமானை சினத்தினால் சென்றவன் ராமன் தானே. தென்னிலங்கைனாக்க தெற்கு திக்கில் இருக்கிறதான ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் அந்த காலத்துல ராவணன் இருந்தான் அப்படின்றதான். அவனை கோபத்தினாலே முடித்தான் ராமன்றதாகத்தானே அர்த்தம் நல்லா அமையதுன்னா. யார் சொன்னான் அப்படின்னு? தென்னிலங்கைனாக்க என்ன? தென்னாக்க அழகுன்னு அர்த்தம். அப்படிப்பட்டதான தெற்கு திக்குக்கு கோமான் யாரு அப்படின்னா, ஒவ்வொரு திக்குக்கும் அஷ்டதிக் பாலகர்கள்ன்றதாக பாலகர்கள் இருக்காங்க. அதுல தெற்கு திக்குக்கு யமன் அப்படின்றதாக சொல்லு. அவன் தான் அதுக்கு அதிபதி. அந்த சவுத் சைட் பூரா அவன் கண்ட்ரோல் அப்படின்றதாக பெருமாள் கொடுத்துருக்காரு. அப்படி அந்த தென் இலங்கை அப்படின்றதாக சொல்லி அழகான அந்த தெற்கு திக்குக்கு இவர் யமனானவர் அவர் ஆதிக்கம் செலுத்துகிறார். கோமான் அப்படின்றதாக. அந்த கோமான என்ன பண்ணாருன்னு கேட்டார். பெருமாள் கிருஷ்ணாவதாரத்துல அந்த பெருமாள் அந்த யமனை ஜெயிச்சு தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றினார் அப்படின்றதார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னு கேட்டார். கிருஷ்ணன் எப்பவும் பெண்களை எல்லாம் பாடாய்படுத்துவான். அவன் இது எப்பவும் ஏலா பொய்கள் உரைப்பானே அப்படின்றதான சொல்லு. அதனால ஒரே பொய் மயம். கிருஷ்ணன் வாயை திறந்தாலே பொய். கிருஷ்ணன் எல்லாரையும் பெண்களை எல்லாம் அப்படி பாடாய்படுத்துவான்றதாகலாம் சொல்றாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டார். பெரியாழ்வார் சொன்னார், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கிருஷ்ணன் பேர்ல ஒரு தப்பும் இல்லை அப்படின்றதான. அது என்ன, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டாரு. பெரியாழ்வார் சொல்றார், இந்த ஊர்ல இருக்கிறதான எல்லா பசங்களும் தப்பு பண்றது, விஷமம் பண்றது, அத்தனை பசங்க பண்றதான அந்த இதெல்லாம் தீம்பெல்லாம் கிருஷ்ணன் பேர்லயே போட்டுருவாங்க. எல்லாம் கிருஷ்ணன் தான் பண்ணான். எஃப்ஐஆர் யார் பேர்ல இருக்கணும்னா கிருஷ்ணன், அக்யூஸ்ட் யாரு கிருஷ்ணன் அப்படின்றதான. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் கிருஷ்ணன் தான் அதுக்கு மாட்டினான் அப்படின்றதான பெரியாழ்வார் சொல்றாரு. இது உண்டா? பெரியாழ்வார் கிருஷ்ணன் பேர்ல இருக்கிறதான பக்தியினாலே ஆசையினாலே அப்படி சொன்னாருன்னு சொல்லலாம். நம்மாழ்வாரும் அதான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டாங்க, ராமாவதாரத்துல சின்ன வயசுல ராமன் வில் விளையாடிதான் அரண்மனையில. அப்போ ஒரு மண் உருண்டையை வச்சு ஒரு பந்தை வச்சு வில்லுல அவன் அந்த பானத்தை பிரயோகம் பண்ணான். யார் பேர்லன்னா இந்த கூதின்றதான மந்திரையின் முதுகுல படும்படியாக அடிச்சான். அவ அதை ஞாபகம் வச்சுட்டு யானை கரங்கட்டுற மாதிரியாக, உன்னை சரியான சமயத்துல நான் பார்த்துக்கிறேன், யானை அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவான். அதுக்கு ஏதாவது தீங்கு பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா மெமரியில இருக்கும். அந்த ஆள் எப்ப மாற்றானோ அவனை அது அழிச்சிடும். அப்படி அந்த கூனியானவள் கரங்கட்டி கொண்டு இது பண்ணான். இதுதான கதை. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆழ்வார் என்ன பாடினான் அப்படின்றதாக சொன்னான். மானே நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா, கூனே சிதைய உண்டையில் நிறத்தில் தெரிந்தாய், ராகவான் போனவள் கோவிந்தான் போட்ட. அந்த கூலி முதுகுல அடிச்சது யாருன்னா கோவிந்தன் கண்ணன் அப்படின்றதாக போட்டார். இதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இது அநியாயம். யார் தப்பு பண்ணாலும் கிருஷ்ணன் பேர்ல தான் அந்த முடியுது. போம் பழியெல்லாம் அமனன் தலையோடே அப்படின்றதாக நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணுறாங்க. யார் தப்பு பண்ணாலும் அது கிருஷ்ணன் தலையில சேர்ந்தது அப்படின்றதாக. அது பெரியாழ்வார் அப்படியே பாடிட்டு. பெரியாழ்வார் பாடினத்துக்கு ஆதாரம் பூனே சிதைய உண்டையில் நிறத்தில் தெரிந்தாய் கோவிந்தா இல்லையா. ராமன் அடிச்சதுக்கு கோவிந்தன் அடிச்சான்னு சொல்றார் அப்படின்றதான். அதைத்தான் பெரியாழ்வார் சொல்றார். பல்லாயிரவர் இப்போதில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார். ஆயிரக்கணக்கான பசங்க இருக்கு, லட்சக்கணக்கான பசங்கள் கோகுலத்துல இருக்கு. கோகுலம் பார்த்தாக்க இன்னைக்கும் அது ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான் இருக்கு. அந்த வீடு அந்த பேசேஜ் எல்லாம் பார்த்தாலே அது ஒரு டனல் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி விளையாடுறதுக்கு அழகா இருக்கு. பார்த்தாலே பல்லாயிரவர் இவ்வூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், எல்லாம் உண்மையிலன்றி போகாது எவ்விதான் நீ இங்கே வரல. கிருஷ்ணா எல்லாம் யசோதை சொல்றார். பெரியாழ்வார் யசோதையினுடைய தான் பாவத்துல பாடுறார். கிருஷ்ணா ஆவண்டா, நீ யார் தப்பு பண்ணாலும் பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணாலும் உன் பேர்ல தான் கம்ப்ளைண்ட் வருது.
எல்லாம் உண்மையிலன்றி போகாது, எப்படிதான் நீ இங்கே வராய் என்றுதான. அதனால பா கிருஷ்ணா நான் பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் கிருஷ்ணனை கம்ப்ளைண்ட் பண்ணலன்னாக்கா அவளுக்கு தூக்கம் வராது அப்படின்னு. அதுக்கு தான் இந்த பாசனம் சொன்னான், போம் பழியெல்லாம் அமணன் தலையோட அப்படின்றதான. அது என்ன போம் பழியெல்லாம் அமணன் தலையோடனாக்க என்ன அர்த்தம்? அதுக்கு ஒரு கதை சொல்றான். என்ன கதை அப்படின்னு கேட்டாங்க, இந்த மாதிரி தான் இந்த சொல்ல போறதான கதையில எப்படி ஒரு இன்னசென்ட் பர்சன் கடைசியில கில்ட்டியா டிசைட் பண்ணி அவனை பனிஷ் பண்றாளோ, அந்த மாதிரி தான் இன்னசென்ட் கிருஷ்ணனை எல்லாரும் அவன் பேர்ல இது போட்டு பழிய போட்டு கிருஷ்ணன் தான் தப்பு பண்ணான்றதாக சொல்றான். அது என்னன்னாக்க ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு ராஜா, அவனுக்கு அவ்வளோ இது கிடையாது, இன்டெலிஜென்ஸ் கிடையாது, ஒன்றும் தெரியாது. அதனால அவனுக்கு நாலெட்டு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததான ராஜா. அந்த ஊர்ல ஒரு அந்தணன் இருந்தார். அவர் ஒரு வீடு கட்டினார். வீடு கட்டினாக்க அந்த காலத்துலலாம் களிமண்ல தான் வீடு கட்டுவாங்க, மட் ஹவுசஸ் தான். இன்னைக்கும் கிராமத்துலாம் நிறைய இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னாக்க என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லின்றது இந்த மட் ஹவுசஸ் தான். இதுல தான் கட்டணும்னு தான் சொல்லி அதுல கட்டினாக்க கரண்ட் கன்சம்ஷன்லாம் குறையுது, ஏசி ரிக்குவயர்மெண்ட் இல்லை, கூலாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி அதனால மட் ஹவுசஸ். அனதர் திங், எங்க அப்பா என்கிட்ட சொல்றாரு, கிராமத்துல அவர் சின்ன பையனா இருக்கு, இடம் குடுமி, கட்டு குடுமி, அவருக்கு நல்ல இடம் தேய்ச்சிட்டு இது பண்ணிட்டு களிமண்ணை தேய்ச்சி தான் நாங்கள் குளிப்போம் அப்படின்னு தான். அப்பெல்லாம் சிரிப்பு வரும், பாவம் போல இருக்கு, அந்த காலத்துல சீகாப்படி இதெல்லாம் கிடைக்காது, அதனால இப்பெல்லாம் களிமண்ணை தேய்ச்சி குளிக்கிறார் அப்படின்னு. இப்போ என்னடாங்க, அது ஒவ்வொரு ஸ்பாலையும் போனாங்க, மட் பாத்து அது நெல் போட்டு தௌசண்ட்ஸ் 10,000s அது வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா களிமண். ஆக அந்த ஒரு பிராமணன் களிமண்ல வீடு கட்ட சொன்னா ஒரு மேசனை கட்ட சொன்னான். அந்த மேசனும் கட்டினான். கட்டி அன்னைக்கு ஈவினிங் என்னாச்சுன்னாக்க அவெல்லாம் உடனே அதுக்குள்ள ஆக்குபை பண்ணிட்டார். அன்னைக்கு ஈவினிங் ஒரு திருடன் என்ன பண்ணிட்டா, இந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது சாமான் இருந்தா திருடணுன்றதுக்காக அந்த செவுத்துல ஒரு ஹோல் போட்டுருக்கான். அது ஈரமா இருந்திருக்கு, காயங்கள். அது காயத்தினால என்ன ஆச்சுன்னா மட் ஹவுஸ் சொல்லியும் அந்த வால் கொலாப்ஸ் ஆகி திருடன் மேல விழுது. ஸோ அன்பார்ச்சுனேட்லி தி தீப் he passed away, he collapsed. உடனே அந்த திருடனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணா, இவன் இந்த வீட்டுக்காரன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இவனோட இந்த மாதிரியான கொலாப்ஸா இருந்தாங்க வீடு கட்டினதுனால்தான் இவன் பேர்ல செவுறு விழுந்து இவன் அன்பார்ச்சுனேட்டா அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேப்பனிங் ஆயிட்டு, அதனால they are all guilty அப்படின்றதாக சொல்லி அந்த வீட்டுக்காரன் பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தார். ராஜா ரொம்ப இன்டெலிஜென்ட், அவர் உடனே அந்த வீட்டு ஓனரை வர சொல்லுவோம் அப்படின்றதாக. அந்த வீட்டு ஓனர் போய், இந்தப்பா நீ வீடு கட்டினியா, உன் வீட்டில் தானே இவன் இது பண்ணான், அப்போ வால் கொலாப்ஸ் ஆகி அவன் தலையில் தானே விழுந்தது, அதனால நீ வித் ஃபேட்டல் ஆக்சிடென்ட். ஆமாம் தானே? ஆமாம். ஏன் இப்படி பண்ணேன்? முதல்ல நான் கெட்டியா நான் ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். பிஃபோர் தட் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ராஜா. என்ன அப்படின்னு? ஒன்றும் இல்லை, நான் இந்த வீடு கட்டுறதுக்கு இந்த மேசன் கிட்ட கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டேன். எனக்கு அதை பற்றி வீடு கட்டுறதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர் கட்டி கொடுத்தார், அதில் நாங்கள் இன்னைக்கு இனாகிரேஷன் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணி போனோம். அதனால எனக்கு இந்த வீடு சமாச்சாரம்லாம் எனக்கு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியாது. அதனால என்ன இன்னசென்ட்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். சரி, அப்போ அந்த மேசனை கூப்பிட்டு, யூ ஆர் நாட் கில்ட்டி, நீ போகலாம், மேசனை ஆக்சிடென்ட் வாங்க. மேசன் வந்தான், எப்பா நீ தானே அவனுக்கு வீடு கட்டி கொடுத்த? ஆமாம். நீ கட்டின வீடு அந்த வால் கொலாப்ஸ் ஆகி ஒருத்தன் மேலே விழுந்து அவனுக்கு இப்படி ஆகிட்டு அவன் ஃபேமிலி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். நீ சரியா கட்டாததுனால தான் இப்படி ஆகிட்டு. ஸோ ஐ எம் ப்ரொனவுன்சிங் யூ கில்ட்டி, யூ ஆர் கில்ட்டி அப்படின்னு ராஜா சொன்னான். ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த மேசன் சொன்னான். என்னன்னா, நான் கட்டுறதெல்லாம் வாஸ்தவம், ஆனால் ஐ ஹாவ் அ லேபர், எனக்கு அசிஸ்டன்ட்டுக்கு 2 லேபர் வச்சுருக்கேன். அதில் ஒரு லேபரோட டியூட்டி என்னன்னாக்க வாட்டர் கொண்டு வரணும். he has to mix mud and water, அது அவனோட டியூட்டி. கரெக்ட் ப்ரொபோர்ஷனில் அவன் பண்ணணும். அன்னைக்கு அவன் நிறைய தண்ணி விட்டுருக்காங்க. அதனால என்ன ஆச்சுன்னாக்க அது ட்ரை ஆகலை, ட்ரை ஆகிறதுனால கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ
ஐ எம் நாட் அட் ஃபால்ட். இந்த என்னுடையதான அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கானே சித்தார்த்து, அவன் தான் ஃபால்ட்டு, என் பேரில் தப்பு இல்லை ராஜா. சரி யூ ஆர் நாட் கில்ட்டின்னு ராஜா மேசனை அனுப்பிச்சுட்டு சித்தாளை கூப்பிட்டு, நீ ஏன்பா ஒழுங்கா தண்ணி விட்டு இந்த கலவையெல்லாம் ஒழுங்கா கலக்கலை, நீ நிறைய தண்ணி விட்டு பண்ணதுனால தான் இந்த மாதிரி காயாமல் அந்த செவரு கொலாப்ஸ் ஆகிடுது, அதனால யூ ஆர் கில்ட்டி, யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ராஜா அவன் சொன்னான். அவன் சொன்னான்னா, ராஜா ஒரு நிமிஷம், ஐ ஹேவ் அ பாயிண்ட். என்ன அப்படின்னு கேட்டா, நான் வழக்கமா ஒரு பானையில இந்த தண்ணி கொண்டு வருவேன், ஒரே அந்த பானையோட சைஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் கொண்டு வரதான தண்ணியை கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன், கரெக்டாக இருக்கும், ஒன்றும் ஃபால்ட் வராது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நடந்தது. இப்போ ஒரு பானை வாங்கினேன், அது கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிடுது, அதனால நிறைய தண்ணி அதில் குடிக்கிறது, அதனால எக்ஸஸ் வாட்டர் ஆகிடுது. ஸோ அதனால நான் வேற வழி இல்லாமல் இப்படி ஆகிடுது. ஸோ இந்த பானை பாட்டா இருக்கானே குயவன், அவன் தான் மிஸ்டேக் ராஜா அப்படின்றதாக அந்த சித்தாள் சொன்னான்னா, ராஜா ஓகே யூ ஹேவ் அ ரீசனபிள் பாயிண்ட், அதனால நீ போகலாம், அந்த குயவனை அழைச்சிட்டு வா, பாட்டரை அழைச்சிட்டு வா அப்படின்னு. நீ ஏன்பா வழக்கமா இந்த அளவுக்கு பண்றதான சைஸுக்கு பானை பண்ணாம பெருசா பண்ணி கொடுத்த, அதனால என்னாச்சுன்னாக்க எக்ஸஸ் வாட்டர் மிக்ஸ் ஆகி வால் கொலாப்ஸ் ஆகி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியாக ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் நீதான் காரணம், அதனால உன்னை பனிஷ் பண்ண போறேன்னு அந்த பாட்டர் கிட்ட ராஜா சொன்னான். அவன் சொன்னானா, ராஜா என் மேல தப்பு இல்லை, என்ன சமாச்சாரம் கேட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் கேட்டாக்க, பானையை பண்ணிட்டு இருப்பேன், பானையை பண்ணச்சு ஒரு இப்பா இருக்கா இல்லையா தாசி, அவ இப்படியும் அப்படியும் ரோட்ல போயிட்டே இருக்கான், அவ இப்படியும் அப்படியே இப்படியும் போயிட்டு இருந்தானா, அவளை பார்த்துட்டே இருந்தேன், அதனால இந்த பானையோட சைஸ் கொஞ்சம் பெருசாயிடுது, அதனால இதுவாயிடுது. அவ ஏன் அங்க போனான்னு அவளை கேளுங்க, அவ போகாம இருந்தா நான் யூஸ்வல் சைஸுக்கு பண்ணிருப்பேன், அவ தான் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதான அந்த பாட்டை சொன்னான். ஓஹோ சரி தாசி ஆயிடுச்சுப்பா, உண்மையில ப்ராப்ளம் இல்லைன்னு அனுப்பிச்சுட்டு தாசி ஆயிடுச்சு. ஏமா நீ அவன் பானை பண்ற இடத்துல எப்படி அப்படியே நடந்துட்டே இல்லை, அதனால அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகி அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி அவளை கேட்டான். அதனால உன்னை பனிஷ் பண்ணேன், யூ ஆர் கில்ட்டி அப்படின்றாங்க. அதுக்கு அவ சொன்னாலாம், ராஜா ஐ எம் நாட் அட் ஃபால்ட், நான் சொல்றேன் ரீசன் கேளுங்க, நான் ஏன் அப்படியும் போனேன்னு, என்னோட ட்ரெஸ்லாம் வண்ணாங்கிட்ட கொடுத்துருந்தேன் லாண்ட்ரிக்கு, அவன் கொண்டு வந்தே தரல, அந்த டென்ஷன்ல நான் அப்படியும் போயிருந்தேன், அவன் வரானான்னு அந்த வண்ணான் வரானான்னு பார்க்கலாம், அதனால வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போவான், வீக்லி ஒன்ஸ் ஆர் சம்திங் வந்து வாங்கிட்டு நம்பர் ஆஃப் கிளாத்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு போட்டு அது ஒரு டைரி சின்ன பாக்கெட் நோட்டில் எழுதி கொடுத்துட்டு அதெல்லாம் போவான். அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்குது. நிறைய சைதாப்பேட் அப்புறம் நுங்கப்பாக்கம் அங்கெல்லாம் இது பண்ணுவோம். அப்படி அந்த மாதிரி அவர் வந்து டிலேட் டெலிவரி, அந்த எனக்கு வந்து ட்ரெஸ் வேணுன்றதுக்காக நான் ஃபங்க்ஷனுக்குலாம் போகணும், அந்த ட்ரெஸ் வேணுன்றதுக்காக டென்ஷனில் நான் அப்படியே நடந்துருந்தேன். ஸோ இந்த வண்ணான் தான் காரணம் அப்படின்றாங்க. இட்ஸ் வேலிட் பாயிண்ட்னு சொல்லி வண்ணானை கூப்பிட்டு தாசியை ரிலீஸ் பண்ணா ராஜா. வண்ணான் வந்தான், நீ தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை டிலே பண்ண, அதனால அவன் பானையை பெருசாக பண்ணான், அதனால தண்ணி அதிகமாகி செவரு கொலாப்ஸ் ஆகிடுது, அதனால யூ ஆர் கில்ட்டி அப்படின்றதான அந்த வண்ணாங்கிட்ட ராஜா சொன்னான். அவன் சொன்னான், என் பேர்ல தப்பு இல்லை ராஜான்னு பண்ணான். என்ன, நான் வழக்கமாக இந்த ரிவர்ல போனாக்க ஒரு கல்லில் தோப்பேன், அங்கே ரிவரில் பார்த்தாக்க எல்லாருக்கும் ஒரு கல் இருக்கும், வில்லேஜஸ்லாம் போனாக்க குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ராக் இருக்கும், அதில் தான் துணி துவைச்சு தன்னுடைய மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு அப்படி வச்சு என்னோட கல்லுன்றதாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. என்னோட கல்லில் ஒரு திகம்பர சாமியார் உட்கார்ந்த, எவ்வளவோ சொல்லி அவர் எழுந்திருக்கவே இல்லை, அவர் எழுந்து போன அப்புறம் தான் நான் அங்கே தோற்க முடியும், அதனால அந்த திகம்பர சாமியார் டிலே பண்ணதுனால என் கல்லு மேலேயே உட்கார்ந்தார். எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன், அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை, அதனால என்னாச்சுன்னாங்க என்னோட வேலை டிலே ஆயிடுச்சு, அதனால தான் நான் டெலிவரியும் டிலே ஆயிடுச்சு, அதனால என் பேர்ல மிஸ்டேக் இல்லை. சரி நீ போகலாம், அந்த திகம்பர சாமியாரை கூப்பிட்டு வா அப்படின்றதான அந்த திகம்பர சாமியார். அவர் என்னன்றதாக சொன்னா அவர் மௌன சாமியார், எதுக்கும் பதிலாம் சொல்ல மாட்டார், அந்த மாதிரி இருக்கிறது.
ராஜா அவர்கிட்ட இந்த கேஸ் எல்லாத்தையும் சொல்ல சொன்னோம். நீ இந்த மாதிரி கல்லில் உட்காந்துருந்தனால துணி டிலே ஆச்சு, அதனால பானை இந்த தாசியானோட ரோட்டில் போயிட்டே இருந்தா அதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகி பெரிய பானையை பண்ணி நிறையா வாட்டர் மிக்ஸ் ஆகி கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ யூ ஆர் கில்டி அப்படின்னு பேசாமல் இருந்தார். சரி மௌனமாக இருக்கான், அதனால இஸ் அக்செப்டிங், அவன் தலையை எடுத்துடும் அப்படின்றதாக ராஜா சொன்னார். அவன் தலையை எடுத்துட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா போம் வழியெல்லாம் அமனன் தலையோடைய, அமனன் சொன்னாலே திகம்பர சமயம் அப்படின்றதாக சொல்றது. அப்படி அந்த மாதிரி கோகுலத்துல யாரான ஏதாவது தப்பு பண்ணாங்க, கிருஷ்ணன் பேர்ல போட்டு இருந்தது. பல்லாயிரவர் இப்பூரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார், எல்லாம் உண்மையிலன்றி போகாது என்கிறான். இங்கே வராய் யார் யாரோ பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் சந்தன கிணத்தில் வீரப்பன் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி சம்பல்ல தான் டெக்காய்ட்ஸ் இருந்தார். அது யாரோ சொல்லுவாங்க மாதிரிலாம். ஷோலைன் கூட அந்த காலத்தில் ஒரு படம் வந்து சம்பல் பற்றி அங்கே அந்த மாதிரிலாம். அது மத்திய பிரதேசத்தில் ஒரு பெரிய அந்த ஏரியா வந்து ஒரு டெக்காய்ட் ஏரியா அப்படின்றதாங்க. அப்போ சந்தனகத்தில் வீரப்பன் இந்த மாதிரி நொட்டோரியஸாக இருக்கிறதுனால என்ன நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவன் பேரில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி இந்த ஊரில் எல்லாம் கிருஷ்ணன் பேரில் போட்டு, ஏன்னா இப்போ இவாளுக்கு ஒரு ஈஸியாக கிடச்சது டார்கெட். அந்த மாதிரி கிருஷ்ணா எல்லாத்தையும் உன் பேரில் போட்டான் அப்படின்றதாக சொல்லி, அதனால என்னன்னு கேட்டா உன் பேரில் ஒன்றும் தப்பே இல்லை அப்படின்றதாக சொல்லி, அப்போ என்ன சொல்றாரு கேட்டா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சென்றவன் கிருஷ்ணன்றது எப்படி சொல்லலாம்னு கேட்டா, அது சாந்திபினி மகர்ஷியின் இடத்திலே குருகுல வாசம் பண்ணான் கிருஷ்ணன். குச்சேலரும் கிருஷ்ணரும் அங்கே குருகுல வாசம் பண்ணான். அப்போ குரு தட்சிணை கொடுக்கணும், 64 நாள் குருகுல வாசம். குரு தட்சிணைக்காக சாந்திபினி மகர்ஷி அவரோட சன் 12 வயசு, அவன் 12 வருஷம் முன்னாடி சமுத்திரத்துல வாஷ் பண்ணிட்டு போயிட்டு, ஸோ ஹி லாஸ்ட் ஹிஸ் சன் இன் தி சீ 12 years ago. என் பையனை திருப்பி கொண்டு வா அப்படின்றதாங்க. இதுதான் உனக்கு குரு தட்சிணை. இந்த மாதிரி குரு தட்சிணை நிறைய இருக்கு. மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தாங்க. இவர் விஸ்வாமித்திரர், அவருக்கு கீழே காலவர்க்கதான ஒரு ரிஷி, கருடனோட மாமா, அவர் வந்து இது பண்ண பாடம் வச்சார் விஸ்வாமித்திரர்கிட்ட. இந்த காலவர்க்கவர் பாடம் வச்சார். பாடம்லாம் முடிஞ்சது. விஸ்வாமித்திரர் சொன்னார், ஐ எம் ஹாப்பி, நீ உனக்கு எல்லாம் முடிஞ்சிருக்கு, நீ போகலாம். இது குரு தட்சிணை தான் கொடுக்கணும். ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஏன்னா பிகாஸ் நீ சிம்பிளாக இருக்கிறதுனால உங்கள்கிட்ட நான் ஒன்றும் கேட்கல, நீ கொடுத்ததாவே நான் நினச்சிக்கிறேன், கொடுக்கலன்றதான குறையே வராது அப்படின்றதாக அவர் சொன்னார். அதுக்கு இவர் காலவரட்டத்தில் என்னோனும் சுவாமி குரு தட்சிணை கட்டாயம் கொடுக்கணும், எதாவது சொல்லுங்கன்னு விஸ்வாமித்திரர்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டிருந்தார். அவருக்கு தான் கோபம் வரும். அவர் உடனே சொன்னார், இது உடம்பெல்லாம் வெளுப்பாக இருக்கணும், ஒரு காது கருப்பாக இருக்கணும், இந்த மாதிரி ஹார்சஸ் வேணும், 800 ஹார்ஸ் வேணும், இந்த மாதிரி என்டையர் பாடி ஒயிட், ஒரு காது மாத்திரம் கருப்பாக இருக்கணும், இந்த மாதிரி 800 ஹார்சஸ் வேணும், இதான் குரு தட்சிணை போ அப்படின்றதா. அவருக்கு ஏண்டா கேட்டோம்னா அதுக்கப்புறம் எங்கேயோ என்கொயர் பண்ணால் வருணலோகத்தில் இந்த மாதிரியாக குதிரைகள் இருக்குன்றதாக தெரிய வந்து தன்னோட இதுவான மர்மானான கருடனை கூப்பிட்டு என்ன வருணலோகத்துக்கு ஆக்ஷன் போகணும்னு சொல்லி அங்கே இருந்து ஆக்ஷன் வந்து இந்த மாதிரியான. ஸோ குரு தட்சிணைன்றது வெரி இம்பார்ட்டன்ட், கட்டாயம் கொடுக்கணும். ஆனால் நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும், ஃபேக் பண்ணாமல் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்கணுன்றதாக. இவர் கிருஷ்ணன் கிட்ட இந்த மாதிரி தன்னோட பிள்ளைய கொண்டு வான்னு சொன்னாரா. அவர் சமுத்திரத்துக்கு போனார், சமுத்திரராஜனை கூப்பிட்டார். அவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் இன்னசென்ட், அந்த உங்களோட குரு பையனை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இங்கே ஒரு அசுரன் இருக்கான், அப்படி பஞ்சஜனன்றதான அசுரன் இந்த சமுத்திரத்துக்குள்ள எடுத்துட்டு அட்டகாசம் பண்ணுறான், அவங்ககிட்ட போகிறதுக்கு எனக்கு பயம், அவன் ஏதாவது பண்ணியிருந்தாலும் பண்ணிருக்கலாம், அவனுக்கு போகணும். பெருமாள் உள்ள போய் அந்த அசுரனோட சண்டை போட்டு பாஞ்சஜன்யம்ன்றதான சங்கை இல்லைன்னு எடுத்துட்டார். அவங்ககிட்டையும் அந்த குரு பிள்ளை இல்லை. பார்த்தார் பெருமாள், சமுத்திரராஜன் என்றார், இந்த பஞ்சஜனன் அசுரன்கிட்டையும் இல்லை. ஆனால் எல்லாரும் நம்மளை இப்படி அங்கே சூர்பனகைய ராமனும் லட்சுமணனும் நீ அங்கே போய்க்க போகிறதாக சொன்ன மாதிரி இப்படி பண்ணுறாங்கன்றதாக என்ன பண்ணார், நேர தென்னிலங்கை கோமானான யமனுடையதான ஊருக்கு போவோம்
போவோம், லோகத்துக்கு போவோம்ன்றதாக சொல்லி யமதர்மராஜனுடையதான அந்த அரண்மனைக்கு போனார் கிருஷ்ணன். அங்க வீட்டு வாசல்ல அந்த பாஞ்சஜன்யம்ன்றதான சங்கர் ஊதினார். யமதர்மராஜன் ஓடோடி வந்தார். பெருமாள் ரொம்ப கோபமா இருந்தார். என் பையன் குருவனுடையதான பையனை காரணம் யாரும் ப்ராப்பரா ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறான், நீ யாரும் ஒன்றா சொல்லு, இல்லைன்னாக்கா நடக்கிறதே வேற அப்படின்றதான பெருமாள் கிருஷ்ணன் கோபமா கேட்டார். சினத்தினால் தென்னிலங்கை கோமானி சென்ற தெற்கு திக்கு அதிபதியான யமனை என்ன பண்ணாங்க, யமன் சேர்த்தான். குரு பிள்ளை இங்கதான் இருக்க, நான் குணம் தரேன் அப்படின்றதான் சொல்லி காலில் விழுந்து குரு பிள்ளையை கொண்டு வந்து ஒப்படைத்தான் யமன். அந்த பிள்ளையை ஆக்ஷன் வந்து சாந்திபதி மகரிஷியின் இடத்திலே கொடுத்து இது பண்ணான். இப்படி சினத்தினால் தென்னிலங்கை கோமானான யமனை ஜெயித்ததான கிருஷ்ணன், அவனை பாடிலும் நீ இப்படி மனத்துக்கு இனியானான அவனை பாடிலும் நீ உறங்கலாமான்றதாக அந்த பாட்டில் கேட்டார். இது திருமங்கையாழ்வார் பாசனம் இருக்கு இந்த கதைகள். ஓது வாய்மையும் உவனிய திறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் காதலின் மனம் புகலிடம் காணேன் கண்டு நீ தருவாய் எனக்கென்று கோதில் வாய்மை நான் முனை வேண்டிய குறை முடித்து அவன் சிறுவனை கொடுத்தாய் ஆதலால் வந்து அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானி. திருமங்கையாழ்வாருடையதான் பாசனம். அதனால் உன்னுடைய குரு பையனை காணும்னு சொன்ன உடனே நீ போய் அந்த இது அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தியோ. அப்படிப்பட்டதான எதுக்குன்னு கேட்டா, இந்த கோம்பழி எல்லாம் அமனம் தலையோடு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, மனத்துக்கு இனியானேன்னு ராமனை சொன்னா கிருஷ்ணன் மனத்துக்கு இனியான் இல்லை அப்படின்றதாக அப்படி ஒரு அர்த்தம் சொல்லியிருந்தான். ஏன் மனத்துக்கு இனியவன் இல்லை? கிருஷ்ணன் ரொம்ப தீர்வு செய்யறான், போய் சொல்றான், விஷமம் பண்றான்றதுனால மனத்துக்கு இனியவன் இல்லை. அதுக்குதான் பெரியாழ்வார் சொல்றார், கோம்பழியெல்லாம் அமனம் தலையோடே பல்லாயிரவரி போரில் பிள்ளைகள் தீமைகள் செய்வார் எல்லாம் உண்மையில் அன்றி போகாது. எப்படிதான் இங்கே வர யாரோ பண்றதெல்லாம் உன் தலையில போட்டுருவான். எதை போலன்னா, என்னவோ நடந்தது, திருடன் ஆக்சிடென்ட்டுக்கு திகம்பர சாமியார் பனிஷ்மெண்ட் வாங்கினார். அந்த மாதிரி இருக்கு கிருஷ்ணா, ஒன்னதான் பாவம், ஐயோ பாவம், நீதான் மனத்துக்கு இனியன் அப்படின்றதான சொல்றேன். அது மாத்திரம் இல்லை, சுவாமி நம்மாழ்வார் அவருக்கு என்ன பேருன்னு கேட்டாக்க கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் அப்படின்றதாக சொல்லி கிருஷ்ணனிடத்திலே பக்தி, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பக்தி மீராக்கெல்லாம் சொல்ற மாதிரி மீராக்கெல்லாம் கிருஷ்ணனிடத்திலே பக்தி வச்சிருந்தா, இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்க. கிருஷ்ணனிடத்திலே பக்தின்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டா நம்மாழ்வார் தான். கிருஷ்ண பக்தியே ஒரு உருவமாக வந்ததுன்னா, வடிவமாக வந்ததுன்னாக்கா அதுதான் சுவாமி நம்மாழ்வார். அப்போ கிருஷ்ணனிடத்திலே தான் மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்க்கிறவாய். என்ன பக்தின்னு கேட்டார், இது சொன்னாரோ, எத்திரம் குரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிதே அப்படின்றதாக சொல்றார். சர்வேஸ்வரனான கிருஷ்ணா குளிக்கச்சே மண்டத்தினாங்கச்சே எல்லாம் வாயை திறந்து காமிச்சு சொல்ற, சகல லோகமும் கிருஷ்ணனுடைய வாயில தெரியுது. அப்படி சர்வேஸ்வரன் தெரிஞ்சதான அவனை இந்த இடைப்பெண்ணான யசோதையானவள் உரல்ல கற்றான். என்ன எளிமை, என்ன எளிமைன்றதாக சொல்லி அந்த கிருஷ்ணனுடையதான சௌலபியம் சௌசீல்யத்தை கேட்டு நம்மாழ்வார் 6 மாசம் கோமால இருந்தார் அப்படின்றார். அப்படியே மயக்கமாய் கிருஷ்ணன் ஒரு இடைப்பெண் கட்டினாள் யசோதைன்றதாக சொல்லி அந்த மாதிரியான அது அந்த கிருஷ்ண பக்தியில இப்படி இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னு கேட்டா, தன்னுடையதான சரம இதுல அந்திம ஸ்மிருதியில என்ன வரணும்னு கேட்டா, ராமன் வரணும், நரசிம்மன் வரணும், வராகம் வரணும்னு கேட்கல. அதராகித சாரு வம்சநாளாக மகுடாலம்பி மயூர மிச்சமாலாக ஹரிநீல சிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணேன்றதாக சொல்லி வேணுகோபாலனான கிருஷ்ணா நீதான் வரணும். தலையில கிரீடம், மயிலோக, புல்லாங்குழல வாசிச்சுட்டு இப்படி இருக்கிறதான அந்த வேணுகோபாலன் வந்து எனக்கு சேவை சாதிக்கணும் அப்படின்றதான. அதனால அப்படி மனத்துக்கு இனியவன் கிருஷ்ணன் தான்றதான அதையும் சொல்லுகிறார்கள். அதனால அந்த பாசுரம் நல்லாச்சு. இன்னிய பாசுரம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் மூங்கினான் அப்படின்றதான. இதுல இந்த பெண்ணை எழுப்புறான். இந்த பெண்ணுக்கு என்ன, முன்னாடி இருந்ததான பெண்ணுக்கு எல்லாம் அழகு,
கண்ணழகு அப்படின்றதாகலாம் பெருமையை பார்த்தோம். இந்த பெண்ணுக்கு என்னன்னு கேட்டாக்க அந்த பேசக்கூடியதான திறமை அதிகம் அப்படின்ட்டு நானாதான் நாவுடையாய் அப்படின்றதான நாவுடையான்றதாக சொன்னா பேச்சு, அப்படிப்பட்டதான பேச்சை உடையவள் அப்படின்றதான அந்த பெண்ணை பார்த்து ஏமா நாங்கெல்லாம் வந்திருக்கோம், விழுந்தாச்சு, நீ இன்னும் எழுந்திருக்கலையேன்றதாக இந்த பெண்கள்லாம் கேட்டார். அதுக்கு உள்ள இருக்கிறவர் சொன்னா விழுந்ததுன்றது என்ன தெரியும், இன்னும் விழியவே இல்லையே அப்படின்னு. அப்ப சொல்றா இந்த பெண்கள்லாம் தோட்டத்து வாவியுள் செங்கழினியின் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூப்பினான். செங்கழினியின் புஷ்பமானது மலர்ந்தது, ஆம்பல்தான வடகிளி அது மூடிட்டது. இது என்ன அடையாளம்னு கேட்டாங்க. ஒண்ணு பகல் சூரியன் வருதுன்றதாக சொன்னா அந்த டயத்துக்கு அது மலரும். இன்னொன்னு என்னன்னு கேட்டாங்க, சூரியன் உதயமானதுனாக்க அது மூடிவிடும் அப்படின்றதாக. இந்த மாதிரி ஆச்சரியமா, அதனால இந்த இயற்கைன்றது என்னைக்கும் மாறாது அப்படின்றதாக. அந்த இதெல்லாம் புலி பசித்தாலும் புல்லை தின்னாருன்னு சொல்றாரு. இந்த பிராணிகள்லாம் அப்படியே இருப்பாங்க, மனுஷாதான் எல்லாம் மாறி போயிட்டாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டார். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் நிறைய கொடுத்தது. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மாடர்னைசேஷன் எவல்யூஷன் அதெல்லாம் சொல்றாங்க. மனுஷன் தான் எல்லாத்தையும் மாற்றிட்டான், ஆர்டிஃபிஷியலாக போயிட்டான், ரொம்ப இந்த மாதிரி இதுவாயிட்டான். பட் பிராணிகள்லாம் அப்படியே தான் இருக்கு. அதனால அதுக்கெல்லாம் இயற்கையும் சரி பிராணிகளும் சரி அது அன்னைக்கு எப்படி இருந்ததோ நேச்சரோட கூட தான் அது தங்களோட லைஃபை வச்சிருந்தது. அதனால இந்த மலர்கள்லாம் ஒன்று மலர்ந்ததுன்றது சூரியோதயத்துக்கு அடையாளம், இன்னொன்று மூடிட்டதுன்றது ஆம்பல் வாய் கும்பின ஆண்டதானது அது இந்த மாதிரி சூரியோதயத்துக்கு இன்னொரு அடையாளம். இல்லை இல்லை நீங்கள்லாம் என்னை பார்க்கணுன்றதான ஆசையில் உங்கள் கண்ணெல்லாம் மலர்ந்தது, அது செங்கழனி வாய் நினைந்தது. நான் உங்களுக்கு பதில் சொல்லலைன்றதுனால உங்களுக்கு அப்படியே முகமெல்லாம் வாடி போச்சு. அதனால அது ஆம்பல் வாய் கும்பின நான் அப்படின்றதாங்க அவன் சொல்ற. அதுக்கு சொல்றா இல்லைம்மா வயல்லலாம் இருக்கிறதானே எல்லா இடத்துலையும் ஆயிடுச்சுன்னா ராத்திரி எல்லாம் போய் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மிட் நைட்லேயே இது பண்ணுவாங்க, டைம் மாற்றி வச்சுருவா வீட்டில். யாரையாவது முன்னாடியே ஏதாவது பண்ணணுன்றதாக சொன்னாங்க, டைம் 1 hour ஃபாஸ்ட்டாக வச்சுருக்குது, இல்லை 1 hour ஸ்லோவாக வைக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணுறோம். அந்த மாதிரி இது யாராவது ஒரு மேட்சிக் போகிறேன்றதுனா ஒரு பிரதரோ சிஸ்டரோ ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு அவள் பிளான்டாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுன்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த உள்ளே இருக்கிறவ சொல்கிறா, வயலில் இருக்கிறதான இந்த மாதிரி செங்கழனி புஷ்பத்தை எல்லாத்தையும் பிரித்து விட்டு ஆம்பல் எல்லாம் மூடி விட்டாங்க. அதனால அது வந்து டைம் ஆனலை அப்படின்றாங்க. அதுக்கு சொல்ற உங்கள் குழந்தை தோட்டத்து வாங்கும். உன் வீட்டில் இருக்கிறதான பின்னாடி ஒரு பாண்டு இருக்கு, அந்த பாண்டுல இருக்கிறதான செங்கழனி புஷ்பம் மலர்ந்திருக்கு, ஆம்பல் மூடிட்டு இருக்கேம்மா, இந்த அடையாளம் போறாதான். உங்க வீட்டு தோட்டத்துல இருக்கு குட்டை, அந்த குட்டையில இருக்கிறதான புஷ்பங்கள் இப்படி இருக்கு அப்படின்றாங்க. உன் வீடு எப்படின்னு கேட்டா பக்கா பந்தோபஸ்தோட இருக்கு, ஹைரைஸ் வால்ஸ் எல்லாம் இருக்கு, சிசிடிவி, நாங்கள் உள்ளே போக முடியும். அப்புறம் எப்படி தெரியும் என்னுடையதான வீட்டில் இருக்கிறதான அந்த குளத்துல இந்த மாதிரியான புஷ்பங்கள்லாம் மலர்ந்துருக்கு மூடி இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, வெளியில என்ன நடந்திருக்கோ அதே தானே உங்க வீட்லயும் கிடக்கணும் அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணி, அதனால உன் வீட்டு குளத்திலேயும் இப்படிதான்மா இருக்கு அப்படின்னு தானே அங்கே சொல்றா. அதுல ஒவ்வொரு வீட்லயும் பின்னாடி ஒரு பாண்டு இருக்கும், பாண்டதான கேள்வி எல்லாம் வரும். இன்னைக்கும் வில்லேஜுக்கெல்லாம் சின்ன வில்லேஜுக்கு போனேன்னாங்க ஒவ்வொரு வீட்லயும் பின்னாடி ஒரு 20x20 ஒரு சின்ன வாட்டர் பாடி இருக்கும், ஒரு 40x40 வாட்டர் பாடி. இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிறது. எங்க ஊர் சின்ன ஊர், ஆனா அங்க ஒரு 4 குளம், அது தவிர ஒவ்வொரு வீட்லயும் பின்னாடி வேற இருக்கு, சின்ன மாதிரி சின்ன சின்னதா இருக்கு. அங்கேயே அதுதான் பண்ணுறோம். ரிவருக்கு போக முடியல, பெரிய ஏரிக்கோ குளத்துக்கோ போக முடியாத அன்னைக்கு இதுலயே குடிச்சிருக்கோம் அந்த மாதிரி எல்லாம். ஸோ அதனால இந்த வாட்டர் கன்சர்வேஷன் அப்படின்ற வாட்டர் கலெக்ஷன் இதெல்லாம் தான் அதில் சொல்றாங்க. அப்படி உங்கள் குழந்தை தோட்டத்து வாவியுள் அப்படின்றாங்க. இது என்ன உங்கள் எங்கள் சொல்லுங்க, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உன்னோட என்னோட சொல்லாம நம்மளோட இதுதானே சொல்லணும். உங்கள் இப்படி சொல்லலாமான்னு கேட்டாங்க.
இவ பேர்ல இருக்கிறதான இது இதனால சொல்லல, அகங்காரம் அகங்காரம்னு சொல்லுவாங்க. நான் என்னதுன்றதாக நினைக்கிறதுக்கு ஈகோ, அதனால சொல்லல. பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் சொரூபத்தை உணர்ந்தவர்கள் இவர்கள்லாம். அதனால அப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உரிமையோட சொல்றாங்க. அகம் மத்திரக்ஷண பரம் மத்திரக்ஷண பதம் ததான்னு சொல்றோம், அகம்னு சொல்றோம். அப்போ அங்க நான்னு சொல்லலாமா அப்படின்றதாக கேட்டாங்க. இது சாத்விகமாக சொல்லக்கூடியதான இடம். அகங்காரத்தினாலே சரீராத்ம பிரம்மத்தினாலே சொல்லக்கூடியதான வார்த்தை இல்லை அப்படின்றதாங்க. அதனால இங்கே சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்றதாக கேட்டாங்க. நமக்காத்மிகர் ஆங்கிலத்தை என்றுதானெல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பகவானுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஆட்பட்டதான நம்மளுக்கு நாதமுனி கடல் படித்தோம். நமக்காத்மிகர் ஆங்கிலத்தை நாதமுனிகளுடையதான திருவடிகளை சேவிக்கிறோம். இந்த மாதிரி பாக்கியம் உலகத்துல யாருக்கு கிடைக்கும் அப்படின்றார். நம்ம ஒரு மைனாரிட்டியா இருக்கலாம் ஸ்ரீ வைஷ்ணவாஸ், ஆனா நம்மளுடைய ஆச்சாரியர்களுடையதான சம்பந்தம்ன்றது அவ்வளவு பெருமை அப்படின்றாங்க. அதனால ஆச்சாரியர்களுடையதான சம்பந்தம் கிடைச்சதுக்கு பெருமை கொள்ளும். அப்போ நான் நீட்டதாகலாம் சொல்றதுக்கு தோஷமாகாது. இன்னொன்று சொல்றாரு, பிலசாபிக்கலா சொல்லுச்சு என்னன்னு கேட்டாங்க, 2 எழுத்துன்றது நம்மளுக்கு சம்சாரத்தை கொடுக்கும், 3 எழுத்துன்றது பகவத் பிராப்தியை கொடுக்கும் அப்படின்றதான அது ஒரு ஸ்லோகம் சொல்லுது. மமா அப்படின்றதான சொன்னாக்க அது ஒரு சம்சாரத்தை கொடுக்கும் அப்படின்றதான. துவக்ஷரஸ்து பவேன் மிருத்யுஹோ திரக்ஷரம் பிரம்மண பதம். 2 எழுத்துன்றது சம்சாரத்தை கொடுக்கும். மிருத்யுன்னா சம்சாரம், இங்கேயே நம்ம இருந்துட்டு இருக்கோம். திரக்ஷரம் து பிரம்மண பதம். 3 எழுத்துன்றது என்னன்னு கேட்டாங்க, பிரம்மத்தை அடையணும், பகவானை அடையலாம். இப்போ 2 எழுத்துன்னா என்ன, 3 எழுத்துன்னா என்ன அப்படின்றதான. மமேதி தக்ஷரோ மிருத்யுஹோ ந மமேதி ச சாஸ்வதம். மம என்னது, நான் என்னதுன்றதாக சொல்றோம். அந்த நான் என்னன்றதாக சொல்றதுன்றது 2 எழுத்து இருக்கு, அதுவானது சம்சாரத்தை கொடுக்கும். நான் மம எந்தில்லை எந்தில்லைன்றதாக சொல்றதுன்றது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்றதாக. நான் மமா நமகான்னு சொல்றோம். கேசவாய நமஹா நாராயணாய நமஹா அப்படின்றதாக சொல்றோமே. நமஹான்றதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் எல்லா ஆச்சரியையும் கடைசியில் இந்த நமஹான்றதை சேர்த்துக்கிறா. முதல்ல பிரணவத்தை யார் யாரெல்லாம் சொல்லலாமோ அவ சேர்த்துக்கிறார். நமஹான்றதுக்கு இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்ததான வார்த்தைன்றதாக சொல்றது. அஷ்டாட்சரத்திலே நமசப்தம் ரொம்பவும் மிகவும் முக்கியமானது. என்னதுனால கேட்டார், நம்மளுக்கு சுவாதந்திரியம் இல்லை. யானே எந்தனதே என்றிருந்தேன் ஆழ்வார் சொல்றாரு. நான் என்னதுன்னு நினைச்சிருந்தேன். இப்ப என்ன கேட்டா, ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பகவானுடைய சம்பந்தத்தை எல்லாம் தெரிஞ்சுட்டார். பகவானுக்கு சேகபூதம்னு தெரிஞ்சுட்டார். யானே நீ, என் உடமையும் நீயே. நான்கிறது யாருன்னா நீதான், உனக்கு சேகபூதன். என்னதுன்னு இருக்கிறதெல்லாம் பகவானுடையது அப்படின்றதாக. அப்போ இது இந்த எல்லாம் பகவான் நினைக்கிறதுக்கு மகாபாரதத்திலையும் ஒரு கதை சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டாங்க, கிருஷ்ணன் தூது போகச்சே பீஷ்மத்தையும் துரோணத்தையும் இல்லை அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு துரியோதன கையோ பிடிச்சிட்டு ஆக்ஷன் போகிறான். யாராவது விஐபி வந்தாங்க அப்படி கையை பிடிச்சி ஆக்ஷன் போகிறது. அது ஒரு இன்டிமெசி ஆஸ் வெல் அஸ் ஒரு ரிசப்ஷன். அது மாதிரி கிருஷ்ணனை பிடிச்சி ஆக்ஷன் போகிறான். எங்காந்து கோம்பு, என்னோட அரண்மனைக்கு கோம்போன்னு துரியோதனன் சொன்னான். ஓ, எது உன்னோட அரண்மனைன்னு கேட்குறேன். இதுதான் என் அரண்மனை அப்படிங்கிறான். அப்போ கர்ணன் ஒன்று காமிக்கிறான், இது என் அரண்மனை அப்படிங்கிறார். பீஷ்மர் சொல்ற, இது என் அரண்மனை. இந்த மாதிரி எல்லாரும் நம்ம சொல்லிட்டே வர. அப்போ திடீர்னு ஒன்று கேட்கிறார், இது யாருக்குன்னா, இது கிருஷ்ணனுடையதான வீடு. குரல் கேட்குது. யார் சொல்றா அப்படின்னு தான் பார்த்தா விதுரர். அவருடையதான குடிசை திருமாளிகை. அவர் சொல்ற, கிருஷ்ணன் எனக்கு கூட இங்க இதில் அஸ்தினாபுரத்துல ஒரு வீடு இருக்கான்னு, அரண்மனை இருக்கான்னு, வா உடனே போகலாம்னு விதுரர் கையை பிடிச்சுன்னு அவர் வீட்டுக்குள்ள போயிட்டார் கிருஷ்ணன் அப்படின்னுதான். என்னன்னு கேட்டா பகவான் தான் எனக்குன்னு சொல்றாரு. அப்ப என்ன கிருஷ்ணன் டெய்லி அவங்க பட்டாவெல்லாம் மாற்றிட்டு விதுரா வெளியில போனா சொல்ல போறாரு. விதுர பாட்டுக்கு
பகவான் வந்து என்ன நம்மளது ஆக்சுவலா என்ன அலெக்சாண்டர் அவன் பெரிய இது எம்பரர், வேர்ல்டு பூரா கம்பேர் பண்ணான்னு சொல்லுவான். அவனோட கடைசியில ஒன்று சொல்லுவான், என்னன்னு கேட்டா அவனோட காஃபின்ல இருந்து 2 கையும் வெளியில தொங்குற மாதிரி டிசைன் பண்ண சொன்னான். 2 ஓட்டை வச்சு 2 கையும் வெளியில தொங்குற மாதிரி. எதுக்குன்னு கேட்டா, so though I have conquered the entire world, I am not taking anything when I am leaving this world. இது தெரியணும் எல்லாருக்கும். அவனுக்கு தெரிஞ்சுட்டு he wanted everyone to realize this அப்படின்னுதான். அதனால என்ன கேட்டா, எல்லாம் பகவான் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அவன் தெரிஞ்சதாக சொல்லணும். இதுதான் கான்செப்ட். நம்ம ஒன்றுத்தையும் விட வேண்டாம், வீட்டை விட வேண்டாம், நம்மளுடைய வேலையை விட வேண்டாம், நம்மளுடைய காரு, ஃபோனு, ட்ரெஸ்ஸு, நகை எல்லாத்தையும் நம்ம நல்லா வச்சுக்கலாம். பத்திரமா பாலிஷ் போட்டு அயன் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸாக வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டால் எல்லாம் பெருமாள் தான் சொல்லணும். எல்லாம் கிருஷ்ணந்து, எல்லாம் கிருஷ்ணந்து அப்படின்றதான். அதனால வீட்டுக்கு பேர் வைக்கிறார்கள், இது மாதவ நிலையம், கிருஷ்ண பவனம் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க இல்லையா. அது உள்ள நம்மளுக்கு இருக்கணும். பெருமாள் சொல்றாரு, எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிச்சிருவோம்னு சொல்றாரு. எல்லாத்தையும் எனக்கு அர்ப்பணிச்சுட்டேன்னாக்க உனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே வராது. அது லீகலி ஆல்சோ, ஆஸ் பர் லா ஆல்சோ அதுதானே. அவர் பேர்ல போட்டோம்னாக்க டாக்ஸ் கட்டுறதோ கட்டலைன்றதோ அவருக்கு தான் நோட்டீஸ் போகும், நம்மளுக்கு வராது. அதனால பெருமாள் எல்லாத்தையும் பார்த்துப்பார். நம்ம பண்றதான பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் பெருமாள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதான சொல்லி கிருஷ்ணார்ப்பணம் சொல்றதான. நம்ம சாப்பிடத்தையே என்ன பண்ணணும்னு பெரியாழ்வார் சொல்ற, இந்த விரல்லாம் எதுக்கு பெருமாள் கொடுத்துருக்காங்க தெரியுமா? எதுக்குன்னா ஜபம் பண்ணணும் பெருமாளுடைய நாமத்தை. ஆனா எல்லாரும் என்ன பண்றா, அள்ளி அள்ளி வாய்க்குள்ள இந்த விரலை தள்ளி உருண்டையா தள்ளுறாங்க அப்படின்றதாங்க. விரலோட பர்பஸே ஃபார் கவுண்டிங் தி மந்த்ரா அப்படின்றதாங்க. பகவானுக்கு இருந்ததாக சாப்பிடணும். தனியாராதனை எல்லாம் பண்ணிச்சு என்ன கேட்பான்னு கேட்டாங்க, பெருமாளுக்கு 100 வடை திருவுள்ளமா, கண்ணமுது திருவுள்ளமா, பகவானுக்கு கண்ணமுது திருவுள்ளமா, பகவானுக்கு 100 வடை வேணுமான்னு கேட்கிறார். சாப்பிட்றவர் ஒருத்தர் உட்காந்துருக்கார் பாகவதர். அவரை பார்த்து என்ன, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பகவானுக்கு 100 வடை பாயசம் வேணுமான்னு கேட்கிறார். இது என்னையா ஒரு ஃப்ராடு. இந்த ஆள் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு, அவரே எடுத்து வாய்க்குள்ள போட்டு கொடுக்குறார். பகவானுக்கு வேணுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்னு கேட்டார். இல்லை, நம்ம சாப்பிட்றது எல்லாமே பெருமாளுக்கு இருந்ததாக நினைச்சுட்டு தான் சாப்பிடணுன்றதாக. எது பண்ணாலும் பெருமாளுக்கு அப்படின்றதாக. இது பொய் இல்லையா, ஹிப்போக்ரசி இல்லையா? நீ சாப்பிட்டு வயல் விட்டு ஏப்பம் விட்டு வெத்தல் பாக்கு போட்டு உட்காந்துருக்க, பகவானுக்குன்னு சொன்னாங்க. இது வந்து ஹிப்போக்ரசி இல்லையா அப்படின்றதாக. ஆக்சுவலா வேதம்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டாங்க, பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான், எல்லாருக்கும் அந்தர்யாமியாக இருக்கான், யாருக்கும் அவன் இருக்கிறது தெரியாது, அவன் தான் ஆதாரமாக இருக்கான். அவன் சப்போர்ட் இல்லைன்னாக்க ஒன்றும் இருக்காது. உயிரும் சரி உலகமும் சரி எல்லாம் அப்படி அவனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதான். அப்போ உடம்புக்கு வருது எப்படி ஆத்மாவுக்கு போகுமோ, அதே மாதிரி ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக இருக்கிறதான பகவானுக்கு தான் எல்லாம் அல்டிமேட்டா போய் சேரும் அப்படின்றாங்க. அதுதான் கான்செப்ட். அந்த உண்மையை நம்ம ஒரு பொய்யே ரிப்பீட் பண்ணாங்க, அது உண்மையாயிருக்கு. பீர்பால் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பொய்யையே 10 தடவை சொன்னாங்க, அது எல்லாரும் உண்மைன்னு நினைச்சிருவா. இது ஃபேக்ட் தானே, எல்லாமே அந்தர்யாமியான பகவானுக்கு தானே சமர்ப்பிக்கிறோம்னு தானே சொல்லி அப்படி எல்லாத்தையும் பெருமாளுக்குன்னு சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியில நம்மளுக்கு ஒரு டிட்டாச்மெண்ட் வந்துடும். அப்படி அது என்னன்னு கேட்டா, யானே எந்தனதே எங்கிருந்தேன், யானே நீ என் உடமையும் நானும் உனக்கு சேர்க்கிற கூட்டம், என்னை சேர்ந்ததும் உன்னுடையது அப்படின்றதான அந்த ஃபீலிங் அது வந்து. அதனால்தான் இவர் சொல்றோம், உங்கள் குழந்தை தோட்டத்து வாவியுள் செங்கல்வியின் வாய் நகர்ந்து 50 வாய் கூப்பினான். அதனால இந்த இது இருக்கிறோம், இந்த அடையாளம்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு நான் உள்ள இருக்கிறவர் சொல்றேன். நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வேற அடையாளம் சொல்லணும். செங்கல் கொடிக்கூரை வெண்பல் தளர்த்தவர் சொல்லி சன்னியாசிகள் எல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா, காஷாயம் கட்டிருக்கிறார். அந்த காட்டன் கிளாத்ல அது செங்கல் பொடி பிரிக்ஸோட பவுடர்ல அதை போட்டுன்னா முழுக்கி, அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை இது பண்றது.
காஷாய கைங்கரியம்னு சொல்லுவாங்க, ரொம்ப டஃப்பாக கைங்கரியம் வந்து அந்த செங்கல் பொடியில் வச்சுட்டு தான் அதை டிப் பண்ணி டைப் பண்ணுற மாதிரி அது காஷாயமாக மாறும். அப்படி செங்கல் பொடி கூரை வெண்பல் அவளுடைய வஸ்திரம் எப்படி இருக்கணும், இடுப்புல இந்த மாதிரி காவி கலர்ல இருக்கணும் செங்கல். அது போல வெண்பல் தவத்தவர் பல் எப்படி இருக்கணும் சன்னியாசிக்குன்னு கேட்டார். பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் பல் எப்படி இருக்கணும்னா வெண்பல் தவத்தவர், ஸ்பார்க்லிங் ஒயிட். உங்க பேஸ்ல உப்பு இருக்காங்கிற மாதிரி நல்ல பழப்பழப்பழா இருக்கணும். அந்த காலத்துல அதுதான் உப்பு சாம்பல் இதெல்லாம் தான் வச்சுட்டு வேப்பு வேம்புதானெல்லாம் அது ஸ்லோலி இஸ் கம்மிங் பேக். ஸோ அந்த பல்லானது வெளுப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டால் வெத்தலைப்பாக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டுதான். அதனால வெண்பல் தவத்தவர். இன்னொன்று வெளுப்பா இருக்கணும்னு சொல்றது என்ன அப்படின்னு கேட்டாக்க அவளுடையதான யஜ்ஞோபவீதம். சன்னியாசிகளுக்கு பூனல் உண்டு. அது சில சம்பிரதாயத்தில் அத்வைதிகள் வாழலாம் போட்டுக்கிறது இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகள்லாம் பூனல் போட்டுப்பாங்க. அதுவும் வெளுப்பாக இருக்கணும். இன்னொன்று வெளுப்பாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டாங்க, அந்த திருதண்டத்தில் இருக்கிறதான வஸ்திரம் இருக்கு, பவித்திரம், ஜல பவித்திரம்னு சொல்றதான அந்த வஸ்திரம் அதுவும் வெளுப்பாக இருக்க வேண்டும் என்றுதாங்க. அதனால 3 வெளுப்பா இருக்கணும் சன்னியாசிக்கு. அதுல ஏதாவது சொல்றா வெண்பல் தவத்தவர். தவத்தவர்ன்றதாக சொன்னாங்க தவம். தவம்னா பொறுமை. அப்படி சன்னியாசிகளுக்கு வேண்டியதான முதல் முக்கியமான விஷயம் கோபத்தை 100% கூட்டணும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். எக்ஸ்ட்ரீம்லி பேஷண்டா இருக்கணும். இன்டிமேட் ஸ்ரீமத் அழகிய சிங்கர்ல 42ஆம் பட்டம் மகோபிலமனம் ஜிஎஸ் சுவாமிகள் பொறுமைக்கு ரொம்ப புகழ் பெற்றவர். அவருடைய பொறுமையை பற்றி பல இடத்துல நாளைக்கு ஒன்று சொல்றேன், இன்னைக்கு ஒன்று சொல்றேன். அவர் வந்து ஒரு சன்னியாசியாருக்கு முன்னாடியிலேருந்தே பொறுமையா இருக்கார். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. பெரிய ஸ்காலர்ஸ்லாம் வந்து எல்லாரும் அசம்பிள் ஆகி டிபேட் பண்ணியிருந்தார். அந்த கான்ஃபரன்ஸ்ல இவர் போய் இந்தியமேட சிங்கர் அழகிய சிங்கர் 42ஆவது பட்டம் மகோபிலமனம் இவர் ஒரு சப்ஜெக்ட்ல டாபிக்ல பேசினார். அப்போ இன்னொருத்தர் அங்க இருக்கிற ஸ்காலர் சொன்னாரா, இது நீங்க சொல்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு பாயிண்ட சொல்லச்சே கொஞ்சம் வேகமா சொல்லிட்டாரு. அதாவது இவர்கிட்ட பேசிட்டே கோபமா சொன்ன மாதிரியாக அவர் பேசிட்டார். இனிமேல் அழகிய சிங்கர் என்ன பண்ணாரா, தந்துன்னு எழுந்து கொண்டார் கான்ஃபரன்ஸ். He left the spot. உடனே பிரதிவாதி பயங்கரம் அனங்கராச்சார சுவாமி அவர் எழுதிட்டாரு புக்குல. அண்ணாவின் 1000 அப்படின்னு புக்கு இருக்கு. அது கிடைக்கும், இங்கே பழைய செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்ல கிடைக்கும், இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோ. அண்ணாவின் 1000ன்றதான அதுல பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு பாயிண்ட் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டாங்க, எழுந்து போயிட்டார். அவர் சொன்னாங்க, பெரிய வித்வான் பரம சாத்விகர், இவ்வளோ பெரிய உயர்ந்த சுவாமி ஆச்சாரிய புருஷன், அவர் மனசு நோக்கப்படியா நீங்க பேசிட்டே அது மாதிரி அவர் பாடல விட்டு போயிட்டார். இந்த மாதிரிலாம் அவருக்கு மரியாதை பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி அவர் எடுத்து போகும்படியாக பண்ணது சரியில்லை. நம்ம ஒரு 2-3 பேர் அவருடையதான திருமாளிகைக்கு போய் அவர்கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டு அவர் திருப்பி சதஸுக்கு கான்ஃபரன்ஸுக்கு அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி சரின்னு சொல்லிட்டு 3 பேரோ 2 பேரோ கிளம்பி அவர் திருமாளிகைக்கு போனாங்க. அவர் திருமாளிகை வாசலுக்கு போனா அவர் அங்க வீட்டுல இருந்து வெளியில வர திருமாளிகை இவ பார்த்துட்டு சுவாமி அப்படின்னு என்ன எதுக்கு வந்து இல்ல அப்படின்னா நான் கோச்சம் டைம் நினைச்சிட்டு நீங்க என்ன கூப்ப சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போகலாம்ன்றதுக்காக வந்திருக்கேன். நான் கோச்சுக்கவே இல்லை. நான் சொன்னது புக்கில் இருக்குன்னு காமிக்கணும்னு புக்கை எடுத்துக்கிறதுக்காக போனேன். எனக்கு கோபமே இல்லை அப்படின்றதான அவர் வந்து அந்த புக்கில் எடுத்து வரணும் நான் சொன்னது அப்படின்றத அதை காமிச்சார். இன்னொன்று எழுதியிருக்காரு அனங்கராஜர். என்ன எழுதியிருக்காருன்னா, அங்கே காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு வெள்ளக்குளம்ன்றதான குளத்துல போய் தான் அனுஷ்டானங்கள் பண்ணுவா பெரியவாழ்லாம் காஞ்சிபுரம். அப்போ இந்த மாதிரி ஐசிங்கர் வருவார் காத்தால் 4 மணி 3:30 மணிக்கு. அந்த போற வழியில அனங்கராச்சார சுவாமி திருமாளிகை இருக்கும். அவர் ஐசிங்கர் வச்சு அனங்கராச்சாரம் அவரோட ஜாயின் பண்ணிப்பாரு. 2 பேரும் வேதாந்த விஷயங்கள்லாம் சாஸ்திரம் எல்லாம் பேசிட்டே போவாளாம் குளத்துக்கு. திரும்பி வருவா. போற
2 பேரும் சேர்ந்து போவோம், திரும்பி வச்சு நான் முன்னாடி வந்துடுவேன், அவருக்கு அனுஷ்டானங்கள் எல்லாம் ஜாஸ்தி, அதனால அவர் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு அதையும் எழுதிட்டார். அப்படி எழுதிட்டு ஒரு வார்த்தை போடுறாரு. எதுக்குன்னா வெண்பல் தவம்னு சொல்றதான அந்த பொறுமையை அது சொல்றார். நான் எவ்வளவுதான் சிக்கலான விஷயங்களையும் சில மாறுபட்டதான கருத்துக்களையும் நான் சொன்னாலும் தூங்குருவல் மாறாததான திருமுகம் கொண்டு சிரிச்சுட்டே புன்சிரிப்போடே பதில் சாதிப்பார். ஒரு சமயத்துல கூட அவர் இரிட்டேட் ஆக மாட்டார், அவர் பூச்சட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி சன்னியாசிகளுக்கு முக்கியமாக எல்லாருக்கும் பொறுமை வேணும். பொறுமை தான் பெஸ்ட். பொறுத்தா பூமி ஆழ்வார்ன்றதான்னு சொல்லி குரல் எல்லாம் கூட போட்டிருக்காரு. அதனால அது பொறுமை, இவர்களுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு அவருடையதான பொறுமையை பற்றி எடுத்து சொன்னார். சன்னியாசிகளுடையதான பொறுமை. இன்னொரு விஷயம் சொன்னான், திருடனுக்கும் பொறுமை வேணும். ஒரு திருடன் கல்யாண வீட்டுல போய் திருடனும்னு அந்த இதுல தோட்டத்துல உட்கார்ந்துருக்கான். அங்க வந்ததான வீட்டுக்காரன் ஏதோ ஒரு பின்பக்கம் வந்திருக்கான், இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டான். ஆனா தனியா இருக்கான். தனியா இருந்து திருடனை டேக்கிள் பண்ண முடியுமோ, அதனால ஒரு 4-5 பேர் வந்தா பெட்டர் அப்படின்றதான்னு சொல்லி திருடன் கூப்பிட்டாக்க இவன் அலங்காரி நம்மளை எல்லாரும் அடிச்சு போட்டு ஓடி போயிடுவான். அதனால இவங்க 4 பேரை வரவழைச்சு இவங்க பிடிக்கணுன்றதுக்காக அவங்க என்ன பண்ணான்னா ஒய்ஃபை கூப்பிட்டாங்க. கையை அலுமானம் தண்ணி விழுது, கையை அலுமிட்டே இருக்கானா, வாயை கொப்பளிச்சுட்டே இருக்கானா. 1 குடம் ஆச்சு, 2 குடம் ஆச்சு, 3 குடம் ஆச்சு, அவன் ஒய்ஃபு தண்ணி குடமா விட்டு இது என்னையா இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்க, இல்லை இன்னொரு குடம் விடு. அவன் என்ன பண்ணாங்க, கையால போய் வாயை கொப்பளிக்கிச்சு. கொப்பளிக்கிறதெல்லாம் அந்த திருடம் மேல துப்பிட்டான். செடிக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கான் திருடம் மேல துப்பிட்டு இருக்கான். திருடம் பொறுமையா உட்காந்துருக்கான். ஏன்னா சத்தம் போட்டா என் மேல ஏன் துப்புறேன்னு சொன்னா பிடிச்சிருவாங்க. நீ எவ்வளவு வேணா துப்பு, நான் அப்படியே இருக்கேன் அவன் உட்காந்து. அப்புறம் 3-4 குடம் ஆன உடனே குடம் எல்லாமே இப்ப தெரியுமான்னு தெரியல, கேட்க மாட்டேன் தெரியாது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ட்ரெடிஷ்னல் வெசல்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்றதாங்க. அதெல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் போடணும் அப்படின்றதாங்க. அப்படி அந்த மாதிரி ஒய்ஃப் சொன்னாலும் ஐயோ எல்லாரும் வாங்கல, என் வீட்டுக்காரத்துக்கு பித்து பிடிச்சிருக்கு, குடமா இந்த மாதிரி கையால் இருக்காங்க. இன்னும் ஒன்றே படப்படாமல் ஒரு 4-5 பேர் வந்தாலும் வந்த உடனே என்னன்னா, நீ 2 குடம் இருக்கிறதுக்கே இவ்வளோ கோபம் வந்த, 4 குடமா அவன் மேல நான் துப்பிட்டு இருக்கேன், எவ்வளவு பொறுமையா இருக்கான் பார்த்தியா அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் பிடிச்சிருந்தாங்க. அப்படி வெண்பல் தவம்தான் சொன்னா முதல்ல பொறுமை. விஸ்வாமித்திரருக்கு என்ன பிரம்ம ரிஷி டைட்டில் என்ன? அவர் தபஸ் தெரியாதா, மந்திரம் தெரியாதா, சாஸ்திரம் தெரியாதா, பவர் இல்லையா? நிசங்குவ அப்படியே நேர சொர்க்கத்துக்கு வச்சார். ஆனா பிரம்ம ரிஷி டைட்டில் வரல. ஏன் அப்படின்னு கேட்டா பொறுமையில அவர் தோற்று போயிட்டார். கடைசியில என்னன்னா பிரம்மா சொல்ற, நீ இந்த தடவை எவ்வளவு இன்ஸ்டிகேட் பண்ணாலும் நீங்க கோபத்தையே அடக்கிட்ட கம்ப்ளீட்டா, கோபமே இல்லை உங்ககிட்ட, அதனால உங்களுக்கு பிரம்ம ரிஷியும் கொடுக்குறேன்னு நீங்க சொன்னா போறாது, வசிஷ்டரும் சொல்லணும்ன்றதான அவர் சொன்னார். அப்படி வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். இந்த வெண்பல் செங்கல் கொடி கூரை வெண்பல் தவத்தவர்ன்றதுல 2 பூர்வாச்சாரியர்களுக்குள்ள 2 கருத்து இருக்கு. எவ்வாறுன்றதான ஆச்சாரியன் இது இவ்வாறு சொல்றது, தாமசிகமான ஆச்சாரிய இவ்வாறு சன்னியாசிகளை சொல்றது அப்படி, அதாவது கொஞ்சம் இதுவா நாட் அற்புதமான சன்னியாசிகளை சொல்றது. வேஷம் போட்டுருக்காங்க இல்லையா, அவளை சொல்றது என்ன என்பதான வியாக்கியானம். திருமலை நம்பிகள், பெரிய திருமலை நம்பி இருக்கிறவர், அவர் என்ன சொன்னார்னாங்க, ஆண்டாளை கோபம் ஒன்று எடுத்துருக்காருனாங்க, அது அவளுடையதான அந்த ஆக்ஷன்லாம் நடவடிக்கையெல்லாம் காமிச்சு விடிஞ்சிருக்குன்னு சொல்றதுக்கு அடையாளமாக சொல்றதுனால இது சாத்வீகமான சன்னியாசிகள் அப்படின்றதாக திருமலை நம்பிகள் சொன்னாங்க. அப்போ சாத்வீகமான சன்னியாசிகள்ன்றதாக சொன்னாங்க, எதேது ஆச்சரியத்தை ஸ்ரேஷ்டா தப்பதேவ இதரோஜனாக, பெரியவர்கள் என்ன பண்றாங்களோ அதைத்தான் உலகமானது கடைபிடிக்கும், அவர்களைத்தான் பின்பற்றும். அதனால்தான் கிருஷ்ணன் சொல்றார் கீதையில, பெரியவர்தான பேர் வாங்கிட்டான்னாங்க, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தான் பண்றது எல்லாம் ஒவ்வொன்றும் ஊர்ல இருக்கிறவாள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல்.
அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு நன்மை பயக்கக்கூடியதான விஷயத்தையே அவர்கள் செய்யக்கூடிய வழியில அவர் செய்யணும்ன்றதான அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இல்லைன்னாக்கா அவனுக்கு பாபம் வரும்ன்றதான பகவான் கீதையில சொல்றார். அதனால அப்படிப்பட்டதான சன்னியாசிகளும் எங்க போறாரு கேட்டா தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். அந்த கோவில்ல போய் பூஜை பண்ணணும், சங்கு ஊதணும், மற்ற அந்த ஆராதனத்துக்கு வேண்டியதான சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்றதான. அதுக்கு சொல்ற அந்த சன்னியாசிகள்லாம் எப்ப பாரு பெருமாளையே தான் நினைச்சிட்டு இருப்பா, அவ பெருமாளை மறந்தால் தானே அப்படின்றதான இது சொல்லு. தங்கள் திருக்கோயில் தங்கிடுவான் போகின்றார். அதுக்கு சொல்றார் இந்த பெரியவர்கள்லாம் எப்பவும் பெருமாளையே சேவிச்சிருப்பான் அப்படின்றதான. அதனால அவர்களுடையதான அந்த இதை அடையாளமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே சொன்னா வெளியில இருக்கிறவா நீ ரொம்ப நல்லவதாம்மா, நேற்றுக்கு என்ன சொன்ன தெரியுமா, நீங்க ஒருத்தரும் எழுந்திருக்க வேண்டாம், நான் காலையில் 2 மணிக்கு எழுந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக நான் எழுப்புறேன், நான் எல்லா காரியத்தையும் ஃபர்ஸ்ட் நான் பண்றேன் அப்படின்றதாக நீ சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பாரு, உன் பேச்சுதான் இருந்ததே தவிர காரியத்துல ஒன்றும் இல்லை. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் அப்படின்றதாக. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுத்திராய் நானாதாய் நாவுடையாய். எங்களை எழுப்புறேன்னு நேற்றுக்கு சொன்னீங்க, இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாங்க வந்தப்புறம் பொழுது விடியல இந்த செங்கல் குடி கூரை வெண்பல் தவத்தவர் போறதெல்லாம் அவ எப்பவும் பெருமாளையே பாடிட்டு இருப்பா, அதனால அதெல்லாம் அடையாளம் இல்லை அப்படின்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிய, உனக்கு கூச்சமே இல்லையா, நானாதாய் நாவுடையாய் அப்படின்றதாக இருக்குது. அதனால பேச்சு ஒன்றும் காரியம் ஒன்றுன்றது கூடாதுன்னு தான் பெருமாள் சொல்றார். மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா. மனசு பேச்சு செயல் 3 ஒரே மாதிரி இருந்தா அவன் மகாத்மா. மனசு என்னது, வச்சஸ் என்னது, கர்மன் என்னது, துராத்மனா. எண்ணம் ஒரு மாதிரி, பேச்சு ஒரு மாதிரி, செயல் ஒரு மாதிரி, வேற மாதிரி இருந்ததுன்னா அவர்கள்லாம் கெட்டவர்கள் அப்படின்றதான. அதனால எப்படிப்பட்டதான உனக்கு கூச்சம் இல்லையா, இன்னைக்கு சொன்னோம், இன்னைக்கு வந்திருக்கா, எழுந்து வர வேண்டாமான்றதாக. அதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க கேட்டாக்க நாய்வால் பாண்டித்யம்ன்றதாக. அதாவது எல்லாம் தெரியும், ஆனால் அது பழக்கத்திலே கொண்டு வரவில்லை, பிராக்டிஸ்ல நாலேஜ் இருக்கு, பட் நோ பிராக்டிஸ். ஞானம் அனுஷ்டானம்னு சொல்லுவோம். அதனால ஞானமும் இருக்கணும், அந்த பிராக்டிஸ்லயும் கொண்டு வரும். வாட் எவர் நாலேஜ் we have gained, அந்த நாலேஜ் எல்லாத்தையும் நம்மளுடைய ஆக்ஷன்ல கல்டிவேட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னாக்க அந்த நாலேஜுக்கு என்ன பேருன்னா நாய்வால் பாண்டித்யம். நாயினுடையதான நம்மளுடையதான இந்தியன் நேட்டிவ் டாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதனுடையதான வால் இருக்கு, எல்லாத்துக்கும் வால் இருக்கு, பசுமாட்டுக்கு வால் இருக்கு. ஆனா அந்த வால் என்ன ஆகும்னு கேட்டா அது மறைக்க வேண்டியது மறைக்கும். கொசு வந்ததுன்னாக்கா அதையும் மறைக்கிறதுக்கு உபயோகப்படும் பசுவினுடையதான வால். நாயினுடைய வால் இப்படி வளர்ந்துருக்கும், மறைக்க வேண்டிய பகுதியையும் மறைக்காது. கொசு ஓடுறதுக்கும் அது பிரயோஜனப்படுறாரு. வாலுன்னு ஒண்ணு இருக்கே தவிர நாய் வாலை நிறுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால அப்படிப்பட்டதான பாண்டித்யம் கூடாது, நாய்வால் பாண்டித்யம் அப்படி இன்னொரு வித்வான் இருந்தார். அவர் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு தர்மசாஸ்திரம் எல்லாம் சொல்லிட்டு வந்தார். அதுல சொல்லிட்டு வச்சு சொன்னா எண்ணெய் தேய்ச்சிக்கிறத பற்றி சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் பாத்துன்றதே போயிட்டு, ஆயில் பாத் இஸ் சோ எசென்ஷியல். அது எல்லாம் வெஸ்டர்ன் இதில் அந்த மெடிக்கல் இதில் அவளுடையதான அல்டீரியர் மோட்டிவ்ல ஏதோ சொல்லி கேம்பெயின் பண்ணி எண்ணெய் தேய்ச்சிட்டா கெடுதல், சீகாப்பு போட்டல், ஜென்ரேஷன்ஸ்ல இதெல்லாம் பண்ணியிருந்தா. குழந்தைக்குலாம் எண்ணெய் தேய்க்காத, சீகாப்பு போடாதேன்னு சொல்லி இப்படி ஒரு எண்ணெய் தேய்க்கிறது கட்டாயம். ஆனா எண்ணெய் எப்ப தேய்ச்சிக்கணும்னு கேட்டா சன்ரைஸ்ல இருந்து ஒரு 2 hours கழிச்சு தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். பிஃபோர் தட் ஃபர்ஸ்ட் 2 hours கூட சன்ரைஸ்ல இருந்து பிஃபோர் சன்ரைஸும் கூடாது, ஆஃப்டர் சன்ரைஸும் 2 hours வித்தின் 2 hours எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது. இப்போ என்ன பண்ணணும், மற்ற காரியம்லாம் கழுத்து வரைக்கும்
வரைக்கும் ஸ்நானம் பண்ணிட்டு அந்த காரியம்லாம் பார்த்துட்டு ஒரு 8:30க்கு மேலே என்ன ஸ்நானம் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க. அதுக்கு முன்னாடி பண்ணாங்க அதுக்கு ரொம்ப பரிகாரம்லாம் பண்ணணும், தோஷத்துக்கு தான். எக்ஸப்டிங் ஆன் தீபாவளி. தீபாவளி அன்னைக்கு மாத்திரம் விடிகாலத்தால எண்ணெய் தேய்ச்சிக்கணும், வெந்நீரில் போய்க்கணும், சீக்காய் தேய்ச்சிக்கணும் அப்படின்றதாங்க என்ன சொல்லுது. அது ஒன் டே எக்ஸப்ஷன். அன்னைக்கு ஜலத்தில் இந்த மாதிரி இது இருக்கா, கங்கை இருக்கா, தைலத்தில் மகாலட்சுமி இருக்கான்றதுதான் சாஸ்திரம் சொல்றதுனால அன்னைக்கு எக்ஸாம்பிள். மீதி எல்லா நாளும் சன்ரைஸ்லேருந்து மினிமம் 2 hours கழிச்சு தான் தேய்ச்சிக்கணும் அப்படின்னு இந்த பண்டிதர் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தார். இந்த மாதிரி இன்னும் பல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். அப்புறம் ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஏதோ டவுட் வந்து, சரி நம்ம குருக்கிட்ட போய் கேட்போம், அவர் வீட்டுக்கே போய் கேட்போம்ன்றதுக்காக காத்தால ஒரு 7:45 அவர் வீட்டுக்கு போனார். அவர் ஹாலில் ஊஞ்சலில் உட்காந்துருக்கார், எண்ணெயை தேய்ச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார். அமாவாசை அன்னைக்கு காத்தால 8:30 கூட ஆகல. இந்த 8:30க்கு முன்னாடி தேய்ச்சிட்டதும் தப்பு, அப்படி இந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கும் தேய்ச்சிட்டது தப்பு. இவளுக்கு வந்த உடனே வந்த பாயிண்ட் மறந்து இதை கேட்க ஆரம்பிச்சிட்டார். என்ன குருவே என்ன இருக்கு? இல்லை இந்த மாதிரி 8:30க்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் தேய்ச்சிருக்கீங்க. அப்படியா? சரி, நான் ஒரு புக்கை எழுதியிருக்கேன் இந்த மாதிரி அவுட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் லைஃப் ஸ்டைல் பற்றி ஒரு சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் புக்கை எழுதியிருக்கேன்னு அது படித்த எல்லாரும் படித்தவங்க இன்னொரு தடவை ஃபுல்லாக ஃப்ரம் த பிகினிங் எண்ட் வரைக்கும் படிச்சுக்கோங்க, நாளைக்கு வாங்க படிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த புக்கை எடுத்து எல்லாம் படித்து வந்து நல்ல வழக்கண்ணையை போட்டு படித்தாலாம். அடுத்த நாள் கரெக்டாக வந்தார். என்ன புக்கை படித்தா படித்தேன், அதில் ஒன்றும் இந்த மாதிரி பிஃபோர் 8:30 என்ன தேய்ச்சிக்கிற மாதிரி போடலையே. அதெல்லாம் கரெக்டு, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு அதில் போட்டிருக்கேன்னா ரூல் இதுதான், நான் அப்படி நடந்துக்கிறேன்னு அதில் எங்கேயாவது போட்டிருக்கான் என்னோட புக்கில். இல்லை இல்லை, அப்புறம் என்ன எதுக்கு வந்து கேட்குறேன். இதுதான் நன்றாய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் என்றதாக கற்றது. நாவுடையாய்ன்றது இதெல்லாம் இந்த மாதிரி சொல் வன்மை, சொல்லின் செல்வன்றதாக ஆஞ்சநேயருக்கு. ஆஞ்சநேயர் பேச்சு எப்படி இருக்கும்ன்றத ராமன் கொண்டாடு. ஃபர்ஸ்ட் கிருஷ்ணகிரியில ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி வரச்ச சுக்ரீவ மகாராஜா பார்த்துட்டு அம்மாரை அனுப்புறாரு, போய் பார்த்துட்டு வா, வாலி அமைச்சு ஆளா இருக்கும், அதனால எனக்கு பயமா இருக்கு, யாரு என்னன்னு அசர்டைன் பண்ணிட்டு வா அப்படிங்கிறதா. அப்போ போய் அனுமார் பேசுறாரு, தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இது பண்ணி நீங்க யார் இருந்ததெல்லாம் கேட்குறது. கேட்ட உடனே ராமன் என்ன சொல்றாருன்னு கேட்டாங்க. லக்ஷ்மணன் பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பேச்சு பேசுறதுக்கு 3 வேதத்தையும் 4 வேதத்தையும் படிச்சவனால தான் பேச முடியும். அனுமார் பேசிட்டு அந்த மாடரேட் டோன்ல பேசினார். ஒரு எங்கேயான ஒரு அன்வான்ட் வேர்ட் இல்லைன்னா ஒரு இது சொல்லுவோம், அபசகுணமான வார்த்தை, மங்களம் இல்லாததான வார்த்தை ஏதாவது வந்திருக்கா பாரு, இல்லை கிராமட்டிக்கல் எரர் எங்கேயான இருக்கா பாரு. அவர் பேசிட்டே அவரோட ஃபேஸ் எப்படி இருந்திருப்பாரு. சில பேர் பேசினாங்க அப்படியே ரொம்ப அஷ்டமானலா இருக்கும், ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப அப்படியே எவ்வளோ ப்ரெசன்டபுளா இருக்கு அவர் ஃபேஸ் பாரு. பேசத்தையும் ஒரு விதமான மாதிரி நெகட்டிவ் பாடி எதுவும் இல்லை, இப்படிலாம் பேசுறார். இந்த மாதிரி பேச்சு கொண்டதான ஒரு மந்திரி எந்த ராஜாவுக்கு இருக்கானோ அவனுக்கு எல்லா காரியமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி அம்மா மாதிரி பேசுறாரு ஒருத்தர், இவர் கொல்லணும்னு ஒருத்தர் பெரிய கத்தியை எடுத்துன்னு ஓடி வந்தாலும் இவர் பேச ஆரம்பிச்சாருன்னா கத்தியை கீழே போட்டு அவர் பக்கத்துல நிற்பார் அப்படிங்கிறாங்க. யார் சொல்றாருன்னா ராமன் ஆஞ்சநேயரை பத்தி பேஸ் பண்றதான இடம். 4 வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணஹா நாசாம வேத விதுஷா சத்தியமேவம் பிரபாஷிதம். அதனால ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் இது எல்லாத்தையும் அர்த்தத்தோட படிச்சு அத்தியனம் பண்ணி அதை மனசுல நல்லா தாங்கிட்டு இருக்கிறதான ஒருத்தனால தான் இப்படி பேச முடியும். அதனால அம்மா இப்படி பேசுறாருனாங்க அப்படிப்பட்டதான். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம். நவ வியாக்கரண பண்டிதன் அனுமார் 8 தான் இங்க இருக்கு இந்த வேர்ல்டுல. அது ஐந்திர வியாக்கரணம்னு இந்திரன் கிட்ட ஒண்ணு இருக்கு, இவர் அங்க போய் படிச்சார். அதனால அவர் ஒன் மோர்
போஸ்ட் டாக்டரேட் டிகிரி வாங்கியிருக்கார் ஹனுமான் அப்படின்றாங்க. பகுவியாகிறதுன ந கிஞ்சித் அபசப்திதம் அப்படின்றதாங்க. இது மாத்திரம் இல்லை, நாலேஜ் அந்த பேசுகிற ஸ்டைல் மாத்திரம் இல்லை, எந்த டைத்தில் எப்படி பேசணும், என்ன வார்த்தையை சொல்லணும்ன்றதும் அனுமாருக்கு தெரியும். அதனால தான் நாவுடையாய் சொல்லின் செல்வன்றதான அனுமாருக்கு தெரியும். இதில் அசோகவனத்தில் இருந்து சீதா பிராட்டிய அந்த தூக்கு போட்டுக்கு போகிறா சீதா பிராட்டி. அந்த சமயத்தில் எப்படி போகிறது, திடீர்னு போனாக்க இன்னும் அவசரத்தில் பயந்து ராவணன் அனுப்பிச்சு ஆளுதாருன்னு சந்தேகம் வரும் லங்கையில். அதனால அது ஏதாவது 2 நிமிடம் போயிட்டுனாக்க நம்ம வந்த காரியமே வீணாயிடும். போகாம இருந்தாக்க சீதை இந்த மாதிரி ஏதோ விபரீதமா முடிவெடுக்கிறா, அதுவும் தப்பாயிடும். என்ன பண்ணலாம் அப்படின்றா சொல்லி மனசு மேல இருக்கு ஸ்மூத் அந்த மியூசிக்கல் வாய்ஸ்ல ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சர வாதுமானதாக ஆரம்பித்து தசரதிலிருந்து ஆரம்பித்து ராமனுடைய சரித்திரம், சீதா கல்யாணம், காட்டுக்கு வந்தது எல்லாத்தையும் சொல்லி சுக்ரீவ சக்கியம், நாம இங்க தேடி வந்திருக்கோம்ன்றது வரைக்கும் சீதை பார்க்கலாம். ஆஹா, இந்த ராமாயணத்தையே பாடுறது என்றுதான் சொல்லி கம்ப்ளீட்டா அப்படியே மெய்மறந்து போயிட்டார். அப்புறம் இறங்கி வந்தார் ஸ்லோவா. அம்மாவுடையதான அந்த இது எந்த அக்கேஷன்ல எவ்வளோ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறவர் ஆஞ்சநேயர். அதனால எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நன்காய் எழுத்திராய் நானாதாய் நாமுடையாய். வாய் பேசும் நாக்கு பேசும் அப்படின்றதான். இதுக்கு ஒரு நீதி ஸ்லோகம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். இந்த பல்லு நாக்கு ரெண்டும் இருக்கு. அப்போ இந்த நாக்கு சொல்லிட்டா என் பல்ல 32 பல்லு, இந்த விஸ்டம் டூத்லாம் இருந்தால் 36 ஆயிடுன்னு சொல்லுது. இவ்வளோ பல்லு இருக்கே, உனக்கு நான் எப்படி தேங்க் பண்ணுவேன்? என்ன சமாச்சாரம், திடீர்னு என்ன பார்த்து இவ்வளோ பழைய இல்லை, ரொம்ப ஹார்டாக இருக்கிறதான முறுக்கு இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையும் வேணா அதை கிரைண்ட் பண்ணி அதை பவுடராக கொடுத்து நான் ஃபஸ்ட் கிளாஸாக அதை டேஸ்ட் பண்ணும்படியாக எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவது நாக்கு பல்ல பார்த்து கேட்டுக்கலாம். அப்போ பல்லு சொல்லுதான், எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாம்ப்பா, நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணல, நீ ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் பண்ணாமல் இருக்கிற போதும். என்னன்னு, யாரையும் கோபத்தோட திட்டாத. ஏன் அப்படி சொல்றேன்னா, 32 பல்லையும் தட்டி கையில கொடுத்துருங்கன்னு சொல்றான். நீ பேசுற, ஆனா டேமேஜ் எனக்கு தான். அதனால என்னன்னா, வாய் பேசும் நன்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய். என்ன பண்ணணும்னு கேட்டா, எழுந்திருக்கணும்னு தான் கேட்டாக்க, இது கேட்டா உனக்கு வெட்டமே இல்லையா நாவுடையான்னு தான் சொல்லி என்னமா பண்ணணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்டா, சங்கொடு சக்கரம் நேர்ந்தும் பங்கைய கண்ணானை பாடையலோ இருந்தோவாய். சங்கொடு சக்கரம் நேர்ந்தும் பங்கைய கண்ணான் தாமரை கண்ணன் பெருமாள் சங்கு சக்கரதாரியாக இருக்கான். சுதர்சன சக்கரம் ஸ்பார்க்லிங் அப்படி இருக்கும்ன்றதாக சங்குன்றது வெண்மையாக இருக்கும். இது ரெண்டும் பெருமாள் எப்படி இருக்கான்றதாக கேட்டார். இது சொன்னார்கள், முகில் வண்ணனை பாடையோடு பாவாய். கருத்த மேகத்தை போல காலமேக வண்ணனான காலமேகம் போன்றதான பகவான், அவனுடைய திருமேனி கருத்ததாக இருக்கு. இந்த பக்கம் கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்குன்னு சங்கு, இந்த பக்கம் ஸ்பார்க்லிங் சக்கரம் இப்படின்னுதான். கண்கள் தாமரை போல இருக்கு. இந்த பெருமாளை நீ இமேஜின் பண்ணிப்பாரு, என்ன அழகா ஒரு ட்ரெஸ் வாங்கினா, ஒரு பட்டுப்புடவை வாங்கினா பார்டர்லாம் கான்ட்ராஸ்டாக இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பெருமாளுடையதான கருப்பு திருமேனிக்கு வெளுப்பான சங்கு ஒரு கான்ட்ராஸ்ட், அதே மாதிரி ஸ்பார்க்லிங் சக்கரம் அது ஒரு கான்ட்ராஸ்ட், பெருமாளுடையதான சிவந்த கண்கள் அது ஒரு இது. இந்த டிசைன்ல இருக்கிறதான ஒரு பட்டுப்புடவை பார்த்தாக்க எவ்வளோ ஆசையா எல்லாரும் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இந்த பெருமாளை அப்படி நினைச்சு பாரு. பங்கைய கண்ணானை பாடையரோடு வாய் சொல்றா. பிறந்த உடனே தேவகியும் வசுதேவனும் கிருஷ்ணனை இந்த சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சுக்கோ, கம்சன் அவனுக்கு ஏதாவது ஆபத்து பண்ணிட்டு போறான்னு சொன்னாலே அவர் மறைச்சிட்டாரு. ஏது சங்கு சக்கரம்னு அதுக்கு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, விரோதிகளுக்கு தான் 2 கையோட சங்கு சக்கரம் இல்லாமல் பெருமாள் சங்க சாதிப்பான். பக்தர்களுக்கு கிருஷ்ணாவதாரத்தில் எப்பவும் 4 திருக்கைகளோடு சங்கு சக்கரத்தோடையே சேவை சாதிப்பான் அப்படின்னுதான். பராங்குச நாயகன் சொல்ற இந்த மாதிரி தாமரை கண்ணு சங்கு சக்கரம் இப்படி இருக்கிறதான பெருமாள் பராங்குச நாயகனுடையதான திருத்தாயார் கேட்கிறார், யாரையோ நீங்க
மாதிரி பெருப்பறியாம இதெல்லாம் என்ன கெட்ட பழக்கம்? பெரியவா சொல்றது எல்லாத்தையும் கேட்டு நடக்க வேண்டாமா? அடக்க ஒழுக்கமா இருக்க வேண்டாமா? நீ பண்றது ரொம்ப தப்புன்னு திருத்தாயார் பராமரிச நாயகி இடத்துல சொன்னாங்க. பராமரிச நாயகி பதில் சொன்னாலாம், என்னன்னு கேட்டா, அம்மா நீ பேசுற, நீ என்னுடையதான சிச்சுவேஷன்ல இருந்து பாரு. யூ ஸ்டாண்ட் இன் மை ஷூஸ் அண்ட் தென் டாக். என்ன அப்படின்னு கேட்டா, நான் யாரை பார்க்கிறேன் அப்படின்னு. திருக்குறுங்குடி பெருமாளைத்தானே நான் ஆசைப்படுறேன். என்னுடைய அந்த திருக்குறுங்குடி பெருமாளுக்கு அப்படி என்ன இருக்குன்னு காமிச்சேன். அது சொல்ற, எங்கனேயோ அன்னைக்கு என்றால் என்னை முனிவதினே. எல்லாரும் எல்லா மதரும் வந்துட்டேன். எங்க ஊர்ல இருக்கிறவா எல்லாரும் என்ன அட்வைஸ் பண்றதுக்காக வந்துட்டேன். எங்கனேயோ அன்னைக்கு என்றால் என்னை முனிவதினே. இவ்வளவு கோச்சுக்கிறீங்களே என்ன? சற்று என்னுடைய பொசிஷன்ல இருந்து பார்க்கிறோம். நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டமேன். கோலம் அழகானதான திருக்குறுங்குடியில இருக்கிறதான அந்த பெருமாளை பார்த்த அப்புறம் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென்னு இந்த பெருமாளை பாருங்க. சங்கினோடும் நேமியோடும், நேமி சுதர்சனாடுவார், தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும். குலசேகராஜ் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. அப்படிப்பட்டதான செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதென்னு இந்த பெருமாளை நீங்க பாருங்க, போட்டோவை பாருங்க. அப்புறம் என்ன திட்டு அப்படி இந்த பையன் நல்லவனா இல்லையா நீ பார்த்து சொல்றதுக்காக என்னென்னால் நோக்கி காணேன். என் மனசுல இருந்து நீ பாருமா, இந்த பெருமாளை பாரு. அப்படி திருக்குறங்குடி பெருமாளை பார்த்தேன்னாக்க பங்கையன் கண்ணானே பாடையதோ வாய் அப்படிங்கிறதான சொல்லி அந்த பெண்ணும் எழுந்து வந்தா. அதுல உங்கள் குளக்கடை தோட்டத்து வாவியோடு நங்காய் எழுந்ததாய் நானாதாய் நம்முடையாய் சொல்லும். இந்த மாதிரிலாம் பெண்கள்லாம் தோழிகள்லாம் உள்ள இருக்கிறவளை பார்த்து உன்னது என்னதுன்னு சொல்றா. அதே மாதிரியாக உனக்கு லஜ்ஜை இல்லையாருந்ததான் கேட்கிறா. இந்த மாதிரி உண்டா அப்படின்ட்டு தான் கேட்டாங்க. அதுக்கு சொல்ற, இவர் திருமங்கை ஆழ்வார் திருவிருந்தலூர் போனாராம். பெருமாள் கதவை சாத்திங்க. பூஜா காலம்லாம் முடிஞ்சிருக்கு, கோவில் காலம்லாம் முடிஞ்சிருக்கு. சாயங்காலம் 7 மணிக்கு வரும், உனக்கு சேவை சாதிக்கிறேன். இப்போ கதவை சாத்தியாச்சு. நான் என்னைக்கோ அலைஞ்சிட்டு இங்கே வந்துட்டு இருக்கேன் பார்த்து பாடணுன்றதுக்காக. இது என்ன இருந்தாலும் அதெல்லாம் முடியாது. போர்டில் போட்டு இருப்பாரு. அது என்னன்னா என்ன கோயில் காலம் என்னவோ அதுதான், அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு தான் சொன்னார். திருமங்கை ஆழ்வார் சொன்னார், நீரே உங்களுடைய அழகை நீரே உங்க கண்ணாடியில பார்த்துட்டு நீரே அனுபவியும். உங்க அழகை சேவிச்சு அது பேர்ல 4 பாட்டு பாடலாம்ன்றதாக வந்தேன். இப்போ நீ கதவை சாத்திட்டு உட்கார்ந்து என்னன்னாக்க நீரே உட்கார்ந்து கண்ணாடியில பார்த்துட்டு நான் போறேன்றதாக அவர் சொன்னார். வாசிவல்லி இந்தளூரிலே எல்லாம் தெரியும் பெருமாளை உமக்கு, என்னோட மனசு தெரியாது, இவ்வளவு ஆசையாக இங்க வந்திருக்கேன், எனக்கு சேவை சாதிக்க வேண்டாமான்றதாக அவர் கோச்சுட்டு போயிட்டார். நீ கதவு முடிய வச்சுக்கோ அப்படின்னு. நங்காய் எழுதிராய் நானாதாய் நாவுடையாய் உங்கள் குழந்தை தோன்றது, உன்னோட அழகை நீயே பார்த்துக்கோ பெருமாளை என்பதாக அவர் சொன்னார். அதுவும் பூர்வாச்சாரியர்கள் சொல்றதான அந்த பெண்ணும் எடுத்து வந்தார். நாளைக்கு ரொம்ப திருப்பாவையிலேயே சாரமான பாட்டு. நாளைக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருப்பாவை உயர்ந்தது. திருப்பாவையில எல்லை இடங்களிலேயே உயர்ந்தது. எல்லை இடங்களிலேயே 2 வார்த்தை உயர்ந்தது. அதெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த 2 வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. லைஃப்ல அந்த இது சீரியஸா பார்த்தாலும் சரி, லைட்டா பார்த்தாலும் சரி, அந்த 2 வேர்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த சொல்லப்பட்டதான அந்த 2 வார்த்தையும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் மற்றும் இந்த மகான்களும் எப்படி கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்றதான விஷயத்தையும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அவசியம் எல்லாரும் வந்து அனுபவிச்சு ஆண்டாளுடையதான அனுகிரகத்துக்கு பாத்திரமானு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீரங்க பூர்வ சடத்திற்கு தீசான மதாசிரியம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ண தேசிகம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதீஷ்டாய மகா, ஸ்ரீமதே ராமானுஜாய மகா, ஸ்ரீமத் ராமமுனையே மகா. சகமக மணிநீலா சாருகல்ஹார ஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அலக வினீதாபிஹி சத்யராஜநாதா திலசத்து விதிகோதா கிருஷ்ணசித்தாத்மஜானஹ. ஸ்ரீமத்யே கோதாயை மனோநந்தன ஏகவே நந்தநந்தன சுந்தரே கோதாயை நித்யமங்கலம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய
वै परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। मंगलाशासनपरैः मदाचार्यपुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्यैः सत्कृतायास्तु मङ्गलम्। कवितात्मिकसिंहाय